ஹாய் டாமீஸ், வெல்கம் டு டிசன் ஐப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம யாரோட ஒன் ஷாட் அல்லது டூ ஷாட் இதில் எப்படி போகுதுன்னு எனக்குன்னு தெரியல. ஸோ அதனால் நான் ஒன் ஷாட்னே சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம யாரோட ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜி குக், அதாவது நம்ம ஜின்மின் அப்புறம் ஜங்குக்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம டைட்டிலே தெரிஞ்சிருப்பீங்க, when your ex-boyfriend kidnap you from your wedding. ஸோ என்ன நடக்குது வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போட மறந்துடாதீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்து வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் போட மறந்துடாதீங்க. ஐ திங்க் இந்த டைட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் ரகடாக இருந்த மாதிரி இருக்கும், பட் ஆனால் உள்ள காமெடிஸ் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் ட்விஸ்ட் இருக்குது. இந்த ட்விஸ்ட்டை மறக்காமல் பாருங்கப்பா. பை ஒன் கெட் ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ அதனால் எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பை ஒன் கெட் ஒன் எதில் இருக்குங்கிறத நீங்கள் உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன நடக்குதுங்க வாங்க ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு கல்யாண மண்டபத்தை தான் காட்டுறாங்க. நைட் டைம் அங்கே எல்லோரும் பரபரப்பாக வேலை பார்த்துருக்காங்க. பிகாஸ் நாளைக்கு கல்யாணம். ஸோ அதனால் பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதே கல்யாண மண்டபத்தில் தான் பொண்ணு மாப்பிள்ளை தங்குறதுக்கான ஒரு ரூம் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல. இப்போ பொண்ணோட ரூமில் பார்த்தீங்க, பொண்ணு ரூமில் நீங்கள் தான் கை ஃபுல்லாக மருதாணி வச்சுட்டு கையை எப்படி பப்பரை பேன் விரித்து வச்சிட்ருக்கீங்க. காலில் உங்கள் ஃப்ரெண்ட் ஸ்ருதி தான் மெஹந்தி போட்டுட்ருக்கா. ஏ பார்த்து போடுறி. எங்களுக்கு கண்ணு தெரியுதுடி, நீ கொஞ்சம் ஆட்டாமல் இரு. சரிம்மா தாயே அப்படின்ட்டு அவளும் மெஹந்தி போட்டுட்ருக்கா. யோப்பா முடியலடா எப்பா. தோடி முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிடுச்சா? பாரு நல்லா இருக்கான்னு. ஏய் சூப்பராக இருக்குது ஸ்ருதி. நான் சொன்ன மாடல் எல்லாமே பக்காவாக போட்டிருக்க. பரவாயில்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்டு நிரூபிச்சிட்ட. நக்கல் தாண்டி உனக்கு. ஒழுங்கு மரியாதை இவ்வளோ நேரம் இருந்து கஷ்டப்பட்டு உனக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கான அமௌண்ட் எனக்கு போட்டு விட வழியை பாடுறி. ஸ்ருதி என்னடி ஃப்ரெண்டுக்கிட்ட காசு கேட்கலாமா? என்ன ஸ்ருதி, இருந்தாலும் நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதுக்காக எனக்கு கொஞ்சமாக ஃப்ரீயாக கூட போட்டு தர மாட்டியாடி? உனக்கு நான் ஃப்ரீயாக போட்டு தரதுக்காக 3-4 மணி நேரம் முதுகு ஒடிஞ்சு நான் உனக்கு டிசைன் போட்டு தரணுமா? இதுக்கிடையில மேடம் வருவீங்களா, இந்த மாடலில் தான் போடணும், இந்த மாடல் தான் போடணும், இதில் நொட்டை சொட்டைன்னு சொல்லிட்டு வருவேன். அதுக்கு மட்டும் வாய் நல்லா வக்கனையாக கிளியும். நான் பேமெண்ட் கேட்டால் மட்டும் உனக்கு வலிக்குதாடி? இல்லை ஸ்ருதே, என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டு அதெல்லாம் தெரியாது. ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, ப்ரொஃபஷ்னல் வேறு. எனக்கு அதுவும் இதுவும் போட்டு குழப்பிட கடலில் கடைஞ்ச பெருங்காயம் மாதிரி ஆகிடும், புரியுதா? நீ ஒழுங்கு மாதிரி தான் ஜிபே பண்ணுற வழியா பாடுறி. அமௌண்ட் தானே சென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்களும் சென்ட் பண்ணிட்டீங்க. அப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஆமாம் ஏன் நிம்மதியாக இருக்காது? கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன்டி. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் அந்த கையை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, மெஹந்தியெல்லாம் சூப்பராக போட்டிருக்கா. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலியே இருக்கே. ஆமாம் ஸ்ருதி போட்டால் அப்படி தானே இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். போதும் நீ நல்லா தான் போட்டிருக்காங்க, அதுக்காக ஓவராலாக சீன் போடக்கூடாது, புரியுதா? சரி. அப்போது நீங்கள் ஸ்ருதி இது நீயா போட்ட எது அப்படின்ட்டு உங்கள் கையை பார்க்குறா. ஆமாம் நான் தான் போட்டேன். ஜேனா? ஹலோ சார், அவனோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டோட நேம் ரே. ஆமாம் அவங்களோட நேம் ஜேசன். ஸோ அதனால் ஜேல தானே ஸ்டார்ட் ஆகும். அவங்களோட நேம் ஜேலியாக ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், ஏன் உனக்கு தெரியாதா? என்ன சொல்கிற, உனக்கு தெரியாதா? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்றைக்கி தான் உன் புருஷனோட நேமே தெரிஞ்சுக்கிறியா? அவங்களோட நேம் ஜேசனா? ஒயன் என்னடி சொல்கிற, நிஜமா உனக்கு தெரியாதா இல்லை விளையாடுறியா நீ? நான் நிஜமாக தாண்டி சொல்கிறேன். உண்மையாக சொல்லு, இது ஏதாச்சும் ஃபோர்ஸ் மேரேஜா? இல்லை, இது அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜுங்கிற அட்லீஸ்ட் உங்கள் அப்பா அம்மா அந்த பையனோட ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் பற்றியாச்சும் சொல்லியிருந்துருப்பாங்கல்ல? சொல்லியிருந்தாங்க, பட் எனக்கு தான் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் தெரியல, அப்படியே விட்டுட்டேன். அம்மா அப்பா நல்ல பையனை தானே பார்த்துருப்பாங்க.
ஸோ கண்மூடித்தனமாக நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஏன்டி இப்படி? நான் ஃபஸ்ட்டு ஒரு பர்சனை சூஸ் பண்ணேன்டி. அவனோட கரியர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அதிலே நான் உடஞ்சிட்டேன். இதுக்கப்புறமும் எனக்கு அந்த மாதிரி ஒரு வலி எனக்கு வேண்டாம். அதான் நான் அப்படியே விட்டுட்டேன். எங்கள் அம்மா அப்பா பார்க்குற பையனே நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அவங்க யாரை காட்டினாலுமே நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. பட் ஆனால் அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. உண்மையாக சொல்லு, நீனும் ஜிம்மினை லவ் பண்ணிட்டு தான் இருக்கியா? தெரியல, எனக்கு அவனை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி லைக் ஏன் அவன் என்னை விட்டுட்டு போனான்? ஓகே, அவன் கரியருக்காக போனா சரி, எதுக்காக என்ன அவன் பிரேக்கப் பண்ணிட்டு போனோம்? அவன் ஒரு தடவை என்கிட்ட எனக்காக வெயிட் பண்ணுவியாங்கிற மாதிரி கேட்டிருந்தா கூட நான் ஸ்டில் அவனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அவன் நான் வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான்ல, அதுதான் ஸ்ருதி என்னால் தாங்க முடியல. இப்போ அவன் நல்லா தானே இருக்கான். அவனுக்கு பிடிச்ச ப்ரொஃபஷன், சந்தோஷமாக இருக்கான். ஒருவேளை நான் அவன் லைஃப்பில் இருந்திருந்தேன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க மாட்டானோன்னு நினச்சிட்டு இருப்பான் போல். இட்ஸ் ஓகே. அவன் இப்போ ஹாப்பியாக இருக்கான். எனக்கு அது போதும். நீ சந்தோஷமாக இருக்கிறியாடி? சந்தோஷமாவா? தெரியல, சந்தோஷமா இருந்தேன். பட் இப்போ இருக்கிறேனா எனக்கு தெரியல. சரி விடு, இப்போ எதுக்கு அதை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு? நாளைக்கு என்னோடய மேரேஜ். நான் இப்போ அழுது என்னோடய ஃபேஸெல்லாம் நான் டேமேஜ் பண்ண விரும்பலை. லூஸ் எதுக்கிட்ட இதெல்லாம் பற்றி பேசுகிறேன்? எனக்கு அழுக வருது. சும்மா இதை பற்றிலாம் பேசாத. நான் நாளைக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்ல, அப்போ என்னோடய ஃபேஸ் பார்க்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். உன்னால் எவ்வளோ தூரம் நடிக்க முடியும்? நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஸ்ருதி. இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் ஜிம்மின் இல்லை. அவன் என்னோடய பாஸ்ட். அவனோட கரியர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இப்போது நான் அவனே நினச்சி மூவ் ஆன் ஆகாமல் இருந்தேன்னா, நான் மட்டும் இல்லை, என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனும் ரொம்பவே கஷ்டப்படுவான். ஸோ அதெல்லாம் நான் மறக்கணும். என்னோடய பாஸ்ட் எல்லாத்தையுமே நான் மறக்கணும். அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் சம்டைம்ஸ் அவனோட ஞாபகங்கள் எனக்கு வந்து போகும். கொஞ்ச நாளில் சரி ஆகிடுவேன் நம்புகிறேன். அப்போ ஸ்ருதி உங்கள் கையை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஃபீல் பண்ணாதடி. இப்போ பார்த்துருக்க பையன் பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான். ஸோ நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, ஓகேவா? நானும் நம்புகிறேன். சரி, டைம் ஆச்சு. கால் மட்டும் கொஞ்சம் காய வேண்டியது இருக்குது. ஸோ அது மட்டும் காய்ச்சிட்டேன்னா நீ தூங்கு, சரியா? சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். சரிடி அப்படி சொல்லிட்டு ஸ்ருதி அங்கேருந்து போயிட்டா. நீங்கள் அந்த கையில் இருக்க அந்த ஜே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. என் வாழ்க்கையில் ஜேங்கிற லெட்டர் தான் அடிக்கடி என் வாழ்க்கையில் வந்து விளையாடிட்டே இருக்கு. என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் ஜே. இப்போ என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்டோட நேமுமே ஜேயா. என்ன கொடுமை கடவுளே இது. சரியோ, என்ன அதை பற்றியெல்லாம் யோசிக்காத. அவன் சந்தோஷமாக இருப்பான். அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. எல்லோரும் அறக்க பறக்க வேலை பார்த்துட்டே இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு மேக்கப்லாம் போட்டுட்ருக்கா. பிகாஸ் ஏன்னா ஒரு பியூட்டிஷியன். ஸோ அதனால் அவள் தான் மேக்கப் எல்லாமே போட்டுட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்பாடா பார்டி கரெக்டாக இருக்கா பாரு, செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. நீங்களும் கண்ணாடியில் பார்க்குறீங்க, வேறு லெவலில் கார்ஜியஸாக இருக்கிறீங்க. ஸ்ருதி, நிஜமாவே இது நான் தானா? நீ தாண்டி, பாரு பார்க்க எவ்வளோ தங்க மாதிரி மின்ற.
அஃப்கோர்ஸ் பார்க்க அப்படியே தாண்டி இருக்கேன். ஸ்ருதி கை வச்சா எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும்? ஸ்ருதி கை வச்சாலே சும்மா அப்படியே மின்னும் ஒன்றை மாதிரி. ஆஹா சரிடி சீன் போட்டதெல்லாம் போதும். ஃபஸ்ட்டு நீ கிளம்புற வழியை பாரு. ஓகே நான் கிளம்புற வழியெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் ஒயன் என்னை பாரு. என்னடி அப்படியே உங்களோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு எதை நினச்சி ஃபீல் பண்ணாத. இப்போ பார்த்துருக்க பையன் நல்ல பையனாக தான் இருப்பான். நீ பாஸ்ட் நினச்சி ஃபீல் பண்ணாத. ஜிமின் சந்தோஷமாக தானே இருக்கிறான், நீயும் சந்தோஷமாக இரு. ஓகே ஓகேடி, நான் அந்த மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் அவனே வந்தாலுமே நான் அதை பற்றி நினைக்க மாட்டேன். சரி ஓகே, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ருதியும் போயிட்டா. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க, அப்படியே திரும்பி கண்ணாடியை பார்க்குறீங்க. ஸ்ருதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் அந்த சிரிப்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகுது. லைட்டாக உங்களோட கண்ணெல்லாம் கலங்குற மாதிரியெல்லாம் இருக்குது. அழக்கூடாது ஒயன், அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, அவன் சந்தோஷமாக இருக்கான், நீயும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இது. பழசெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காத. 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நீ அதை விட்டு வெளியில் வரல. இப்போ வந்து தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. ஓகே அப்படின்ட்டு உங்களே நீங்கள் காம் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே இருந்த குட்டீஸ் எல்லாமே அப்படியே வெளியில் ஓடுதுங்க. நீங்களும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. மேக்கப் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த மிரர்வில் தான் பார்த்து நிறைய விஷயம் உங்கள் தாட்டில் ஓடிட்டே இருக்குது. இனி வரப்போகிற பையன் நல்ல பையனா, அவனை நான் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய மைண்டில் யோசிச்சுட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் டோர் நாக் ஆகுது. டோர் ஓப்பனில் தான் இருக்குது, உள்ளே வாங்க. அப்போது ஒரு பர்சன் அப்படியே உள்ளே என்டர் ஆகுறாங்க. நீங்களும் யார் அப்படின்னு ஷாக் ஆகிட்டீங்க. பிகாஸ் உங்கள் முன்னாடி இருக்கிறது ஜிமின். பார்க்கவே செம ஹேண்ட்ஸமாக கோட் சூட்லாம் போட்டு அப்படியே ஸ்டைலாக நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு ஜிமின், நீங்கள் என்ன பண்ணுற? உன்னை பார்க்க தான் வாங்கி வந்தேன். என்னையா நீ பார்க்கணும்? பிகாஸ் ஐ நீட் யூ. வாட்? என்ன பேசிகிட்ருக்க ஜிமின்? எனக்கு இன்றைக்கி கல்யாணம். எனக்கு தெரியும், இன்றைக்கி உன்னோட கல்யாணங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இன்றைக்கி உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். என்ன பேசிகிட்ருக்க? அதான் நான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டேன் இல்லை, அவனோட கரியர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டேன். இதுக்கப்புறம் எதுக்கு என் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணுற? ஒயன், ஐம் ஸோ சாரி. நான் பண்ணது தப்பு தான். நான் அப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது. பட் எனக்கு அப்போது என்னோடய கரியர் தான் முக்கியமாக தெரிஞ்சது ஒயன். சரி ஓகே, அப்போ உன்னோட கரியர் தானே முக்கியமாக தெரிஞ்சது, நான் முக்கியம் இல்லை. அதனால தானே என்ன தூக்கி போட்டுட்டு போயிட்டேன். இப்போது வெக்கமே இல்லாமல் இப்போ நீ தான் வேணும் அப்படின்ட்டு என் கல்யாணத்துக்கு அன்றைக்கி நிற்கிற. சிங்கமா இல்லையா ஜிமின்? ஐம் சாரி ஒயன், ஐம் ஸோ சாரி. எல்லாம் பண்ணிட்டேன், கஷ்டமும் படுத்திக்கிட்டு சாரி சொன்னால் அப்படியே ஈஸியாக முடிஞ்சிடும்ல ஜிமின். ஓகே சரி, இப்போ என்ன பண்ணலாங்கிற? எனக்கு நீ வேணும், அதுக்கு என் கூட வந்துரு. என்ன நினச்சிட்ருக்க? நீ வேண்டான்னா நான் போயிடணும், நீ வான்னு சொன்னால் வரணும். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது ஜிமின்? இந்த 3 வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ உன்னோட கரியரில் நீ சக்ஸஸ் ஆகிட்ட, எனக்கு சந்தோஷம்தான். நான் உன் லைஃப்பில் இருந்திருந்தேன்னா நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன், புரியுது? நான் ஜஸ்ட் உனக்கு ஒரு பேர்டனாக தான் இருந்தேன். அதனால தான் நீ என்ன நான் வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டேன். தூக்கி போட்ட பொருளை எதுக்கு நீ இப்போ திரும்ப வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்க? தூக்கி போட்டதாகவே இருக்கட்டும், எனக்கு நீ வேணாம். நான் இப்போ தான் என் மைண்ட் செட்டெல்லாம் மாற்றி என்னோடய புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் ஜிமின்.
ப்ளீஸ் அகெயின் என்னோடய லைஃப்பில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்ட்டு அழுகிறீங்க. இங்கே பாருவேன், நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஐம் ஸோ சாரி. நான் அப்போ யோசிச்சிருந்துருக்கணும். எனக்கு அந்த டைமில் என் சுச்சுவேஷன், என் வீட்டில் கூட யாருமே என்னை புரிஞ்சுக்கல வயன். நீ மட்டும்தான் நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட. நான் மட்டும்தான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன்ல, பட் நீ கடைசி வரைக்கும் நீ என்னை புரிஞ்சிக்கல. அதனால தானே என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். ஓகே, அதான் விட்டுட்டு போயிட்டேன் ஜிமின். எதுக்கு மறுபடியும் வந்து என் லைஃப்பில் டார்ச்சர் பண்ணுறேன்? ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோடய லைஃப்பை விட்டு போயிடு ப்ளீஸ் வயன். எனக்கு நீ வேணும். நீ கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன். உன்னோட கரியருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருமோனால தான் நான் உன்னை விட்டு நான் ரொம்ப தூரம் போனேன். சரி, என்னோட கரியருக்காக தான் நீ இவ்வளோ பண்ண. அப்புறம் எதுக்கு இப்போ வந்த? ஏன் வந்த? எதுக்கு வந்த? அப்படியே போக வேண்டியதானே. என்னோட கரியர் நான் பார்த்துட்டு எப்படியும் போயிருப்பேன்ல. எதுக்கு வந்த ஜிம்மி? எதுக்கு வந்த அப்படின்ட்டு நீங்கள் அழுகிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு அழுகிறீங்க. என்னை விட்டு போ ஜிமின், என்னை விட்டு போயிடு. வேண்டாம், நான் என் லைஃப்பை நான் லீட் பண்ணணும். வேணாம், என்னை விட்டு போயிடு ப்ளீஸ், போயிடு ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் அழுகிறீங்க. ஐம் சாரி வயன் அப்படின்ட்டு உங்கள் கழுத்தில் ஒரு ஊசி குத்துறான். ஜிமின் என்ன? ஐம் சாரி வயன், எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ட்டு சொல்கிறான். இங்கே நீங்கள் ஜிமின் அப்படின்ட்டு அவன் மேலே அப்படியே மயங்கிட்டீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிமின் அப்படியே உங்களை தூக்கிட்டு வெளியில் வரா. வெளியில் பார்த்தா அந்த மண்டபம் ஃபுல்லாகவே ஒரே கார்ட்ஸாக இருக்காங்க. எல்லா கார்ட்ஸுமே கன் பாயிண்டில் எல்லாரையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் ஒருத்தன் அப்படியே கன் பாயிண்டில் பிடிச்சி வச்சுருக்கான். என்ன நடக்குதுங்க? இதோ வரேன் ஆண்டி. அப்புறம் வணக்கம் ஆண்டி, நீங்கள் தான் என்னோடய அம்மா அப்பாவா? ஆமாம், நீங்கள் இருங்க ஆண்டி, நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு லொலலாய்க்கு தான். என்ன லொலலாய்க்கா? ஆமாம்மா, நீங்கள் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா ஃப்ரெண்டு ஜிமின் இருக்கான்ல, அது உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ ஒருத்தர் வெளியில் வருவான், அவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு ஜிமின். அவன் வந்து உங்கள் பொண்ணு வயனை சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி தான் உங்கள் பொண்ணு சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தா 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சில பல காரணத்தினால் ஜிமின் வந்து வேறு ஊருக்கு போய் அவனோட கரியரை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போது திடீர்னு வந்து என்கிட்ட சொன்னான், மாப்பிள்ளை என்னால் ஒயன் இல்லாமலாம் இருக்க முடியாது, எனக்கு ஒயன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி அழுகிறான் ஆண்டி. நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே எனக்கு வந்து குச்சி மிட்டாய் வேணும்னா அப்படியே அடம்பிடிக்குள்ள அந்த மாதிரி எனக்கிட்ட பிடிச்சி வந்து அழுதுகிட்டு இருக்கான். அவங்களுக்கு மனசு வலிக்குமா இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்டி எனக்கு வலிச்சிருச்சு. அதுவும் எனக்கு ஜிம்மின்னா ரொம்ப பிடிக்குமா. அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து பார்த்ததே எனக்கு அப்படியே ஹார்ட்டெல்லாம் நொறுங்கி போச்சு. சரி, யார் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது இந்தியாவில் இருக்க பிள்ளை, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும், அவள் தான் எனக்கு கரியருக்கு சப்போர்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னான். எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. நினச்சி பாருங்களேன். சொல்லப்போனால் நான் எப்படி தெரியுமா ஆண்டி, நான் வந்து இந்த லவ்வுக்கெல்லாம் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரியாது ஆண்டி. ஏன்னா எனக்கு யாரும் எனக்கு லவ்வும் கொடுத்தது இல்லை. அதனால தான் என்ன இந்த லவ் பார்த்தாலே அப்படியே சும்மா பார்த்துட்டு போகிற அது மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஜிம்மின் ஒரு பொண்ணை இவ்வளோ லவ் பண்ணி அந்த பொண்ணு அவனோட கரியருக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கும்போது அந்த பொண்ணை எனக்கே பார்க்கணும்னு தோணுச்சு ஆண்டி. அந்த பொண்ணை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நானும் ஜிம்மின் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தா ஒயனுக்கு நாளைக்கு மேரேஜ்னு சொல்லிட்டாங்க. பாவம் என் ஜிம்மினுக்கு அப்படியே ஹார்ட்டே ஒடிஞ்சு போச்சு தெரியுமா. அப்புறம் நான் தான் சொன்னேன், டே ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, ஓ மாஃபியா தம்பி இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? என்ன மாஃபியாவா? ஆமாம் ஆண்டி, நான் மாஃபியா தான். கேள்விப்பட்டதில்ல, ஜியான் ஜங்குக். ஜியான் ஜங்குக் சவுத் கொரியாவோட மோஸ்ட் டேஞ்சரஸ் மாஃபியா ஜியான் ஜங்குக்கா?
ஆமாம் அது நான் தான். ஜங்குக் பக்கத்தில் இருக்க கார்ட்ஸ் மேலே கைப்பட்டு, டேய் பாடுறா நம்மளோட பேர் இங்கே வரைக்கும் புகழ்ந்து பார்த்தியா? ஆமாத்தலை நீங்கள் யார்? சரி, கம்மிங் டு த பாயிண்ட் என்னென்னா, என் மாப்பிள்ளை இப்போ உங்கள் பொண்ணை தூக்கிட்டு வர போகிறான். தூக்கிட்டு வரானா இல்லை கூட்டிகிட்டு வரானான்னு தெரியல. கூட்டிகிட்டு வந்தாலும் சரி தூக்கிட்டு வந்தாலும் சரி, எப்படியும் இங்கேருந்து வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறது கன்ஃபார்ம். என்ன சொல்கிறீங்க? என் பொண்ணெல்லாம் வரமாட்டா? ஆண்டி, நான் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கிறேன்னா, என்னோட ஜிம்மினாவோட ஃப்யூச்சர் மாமனார் மாமியார், அதனால தான் நான் ரொம்ப பொலைட்டாக இதை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டென்ஷன் படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த மண்டபத்தில் இருக்கிற முக்கால்வாசி உயிர் என் கையில் தான் போகணும்னா என்னால் கண்டிப்பாக தடுக்க முடியாது. ஏன்னா என்னாலே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் முக்கியமான ஃபேக்டே. அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்பாக்கெலாம் லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் ஜிம்மின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை தூக்கிட்டு வரான். இங்கே நீங்கள் அப்படியே மயங்கியிருக்கீங்க. இதை பார்த்துட்டு, டேய் ஜிம்மினா என்னடா தூக்கிட்டே வந்துட்ட? ஆமாம் நான் சொன்னேன், ஆனால் அவன் தான் கேட்கல. ஓ சரி பார்த்து தங்கச்சியை கொண்டு போய் பார்த்து பத்திரமா காரில் ஏற்றுக்கூடா. சரி டேய் ரொம்பலாம் இது பண்ணாதடா. சரி நான் சும்மா அவங்கக்கிட்ட பேசிட்டு தானே இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவங்கள தூக்கிட்டு அப்படியே காரில் கொண்டு போய் வைக்கிறான் இங்கே ஜங்குக். அப்புறம் ஆன்ட்டி அங்கிள் வந்த வேலை சுமூகமாக முடிந்துடுத்தோ. சரி, ஏன்னு தெரியல, இந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே இந்த தமிழ் எல்லாமே ஒரு மாதிரி நிறைய ஸ்லாங்கில் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி ஓகே, இனி நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் வந்து மீட் பண்ணலாம். அதனால டே பசங்களா, சொல்லுங்கத்த, நீ என்ன பண்ணுறனா இந்த மண்டபத்தில் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடு. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருமே நல்ல சாப்பாடு கொடுக்கணும், புரியுதா? சரி தலை சொல்லிட்டல, விடு ஜமாயிச்சிருவோம் அப்படின்னுங்கிறான். சரி பசங்கன்னா பசங்க தான், பார்த்தீங்களா ஆண்டி, நான் சொன்னால் அப்படியே கன்று மாதிரி கேட்பானுங்க. அதனால தான் இந்த கண்ணாலாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை, என் பசங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு நல்லா வளன்னு பேசிக்கிட்டே இருக்கான். உங்கள் அப்பா அம்மாலாம் அப்படியே அழுகிறாங்க. தம்பி, ஏன் தம்பி இந்த மாதிரி பண்ணுறீங்க? என் பொண்ணோட வாழ்க்கை தம்பி. அங்கிள், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், உங்கள் பொண்ணோட வாழ்க்கை தான். உங்கள் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் என் ஜிம்மின் கூட போனேன்னா அவளோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் இந்த மாஃபியா அதெல்லாம் நினச்சி ஒன்றும் பயப்படாதீங்க. உங்கள் குடும்பத்துக்கு எதுவுமே ஆகாது, யாருக்குமே ஒரு கீரல் கூட விழாது, சரிங்களா? அதுக்கு நான் கேரண்டி. சரி, அப்புறம் ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகிடுச்சு, நான் வரேன் ஆண்டி அங்கிள் பாய் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அந்த கன்னை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு அப்படியே மாசாக கெத்தாக நடந்து வராரு. வெளியில் பார்த்தா ஒரு 4-5 காரு அப்படியே வரிசையாக நிற்கிது. ஜிம்மின் வந்து செகண்ட் காரில் ஏறியிருப்பார். அப்போது ஜங்குக் செகண்ட் காரில் போய், ஜிமினா சொல்லு ஜங்குக், நீ ஒன்று பண்ண, நீ வந்து இந்த கார்லேயே போ, அப்போனா நான் பின்னாடி காரில் வரேன்டா. சரி ஓகே அப்படின்ட்டு ஜங்குக் உள்ளதிலே லாஸ்ட்டு காரில் போய் ஏறாரு. இதை பார்த்துட்டு, தலா என்னாச்சு, ஏன் லாஸ்ட்டு காரில் ஏறுறீங்க? உங்களோட ஃபேவரட் கார் இதோ இருக்குது, இதில் போங்க. அதெல்லாம் இல்லைடா, ஏன்னு தெரில, எனக்கு இன்றைக்கி இந்த காரில் போகணும்னு தோணுது. சரி பசங்களா, நான் சொல்கிறது கேளுங்க. சொல்லு தலை. இந்த காரில் யாருமே இருக்கக்கூடாது, இந்த காரில் நான் மட்டும் தான் தனியாக ஓடிட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் நான் மட்டுமே வரேன். ஏன் தலை இப்படி? நான் தான் சொல்கிறேன்ல. சரி தலை அப்படின்ட்டு அங்கே இருக்க அந்த காரில் இருந்த கார்ட்ஸ் எல்லாமே இறங்கி வேறு காரில் போயிட்டாங்க. இங்கே ஜங்குக் மட்டும்தான் அந்த காரில் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே வராரு. இங்கே ஜிமினோ அப்படியே முன்னாடி காரில் போகிறாரு, ஜங்குக் லாஸ்ட் காரில் வராரு. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக் அவரோட கார் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. அவர் ஸ்டாப் பண்ணதை பார்த்துட்டு முன்னாடி இருந்த கார் இல்லாமல் அப்படியே ஸ்டாப் ஆகி, தலா என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜிமின் அப்படியே அந்த காரை விட்டு இறங்கி வராரு. டேய் என்னாச்சுடா, கார் எதுக்கு இப்போ ஸ்டாப் பண்ண? அதுவா, என்னன்னே தெரிலடா, காரில் இருந்து ஏதோ எலி சவுண்டெல்லாம் கேட்குது, அதான் அந்த எலியை பிடிச்சி என்னன்னு கேட்கலான்னு தான் இந்த காரை ஸ்டாப் பண்ணேன். என்னடா உளறிட்டு இருக்கு, இந்த காரில் எதுக்கு எலியெல்லாம் வரப்போகுது? இருடா, அதெல்லாம் உனக்கு புரியாது, நான் காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் காரை விட்டு இறங்கி அப்படியே பின்னாடி டிக்கியை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அந்த டிக்கியில் ஸ்ருதி அப்படியே ஒடுங்கி ஏறி அப்படி இருக்கா. இதை பார்த்துட்டு ஜிம்மின், ஸ்ருதி நீங்கள் என்ன பண்ணுற? ஜிம்மின் அப்படின்ட்டு அவளும் ஷாக்கு, ஜிம்மினும் ஷாக்கு. அப்போது, டேய் என்னடா இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா என்ன?
இதுவா வயனோட ஃப்ரெண்டுடா. ஓ, வயனோட ஃப்ரெண்டோ? அப்போது ஜிமினா, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயாடா? டேய், என்னடா பேசுகிற? அது அது அப்படிதான். அப்புறம் ஏமே ஜிமினே, என்ன பேர் சொன்ன? ஸ்ருதி. ஓ, ஸ்ருதி. ஸ்ருதி நல்லா தான் இருக்கு. சரி, ஸ்ருதி, எவ்வளோ நேரம் தான் அங்கேயே இருப்ப? உனக்கு வலிக்கல? அன்கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்ட்டு கேட்கும்போது ஸ்ருதிக்கு வேற இடுப்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. ஏன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுலேயே இடுக்கி போய் உட்காண்ட்ருக்கா. இதை பார்த்துட்டு தெரியுது உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காண்ட்ருக்கேன்னு. சரி, பார்த்து வெளியில் வாமா அப்படி சொல்லிட்டு கையை நீட்டுறாரு. அப்போ ஸ்ருதி அவருக்கு கையை பிடிக்காம எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியில் இறங்கிட்டா. இறங்கினதுக்கப்புறம் அப்படியே ஜிமினையும் பார்க்குறா, ஜங்குக்கையும் பார்க்குறா. இப்போ ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ எதுக்காக மறுபடியும் வயனை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே வந்திருக்கியா? உன்னால் எவ்வளோ ஃபீல் பண்ணுறா தெரியுமா? இப்போது அவள் கல்யாணத்தை நிறுத்தி அவளை தூக்கிட்டு வந்திருக்க. ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்போது ஜங்கு, ஏய் என்னடி குட்டி குஸ்கா, ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க என் மாப்பிள்ளைகிட்டே, எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படின்ட்டு உங்ககிட்ட எகிற வரான். அப்போ நீங்கள் இதை பார்த்து பயந்துட்டு, ஹலோ ஹலோ ஹலோ, நீங்கள் எவ்வளோ தான் பெரிய மாஃபியாவாக இருந்தாலும் அவள் என்னோடய ஃப்ரெண்டு. உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்காக நான் எவ்வளோ எல்லைக்கு வேணாலும் நான் போவேன். ஓ, எவ்வளோ எல்லைக்கு வேணாலும் போவியா? சரி, அப்போ சவுத் கொரியா வரைக்கும் வரியா? சவுத் கொரியாக்கா? நான் ஏன் சவுத் கொரியா வரணும்? ஏன்னா உன் ஃப்ரெண்டை நாங்கள் அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறோம். எது, சவுத் கொரியாக்கா? அப்போ ஜிமினோ, ஆமாம், நான் அவளை சவுத் கொரியா தான் கூட்டிகிட்டு போகிறேன். ஜிமின், என்ன பண்ணுற? இங்கே பாரு ஸ்ருதி, எனக்கு வயன் முக்கியம். நான் ஸ்டார்டிங்கில் என்னோடய கரியருக்காக தான் நான் அவளை விட்டுட்டு போனேன். அதான் ஏன் விட்டுட்டு போனேன். அட்லீஸ்ட் அவளுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. நான் திரும்பி உனக்காக வருவேன்னு சொல்லிட்டு. அவள் இத்தனை வருஷம் அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணா தெரியுமா ஜிமின்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் யாருன்னே தெரியாது. அவங்க அம்மா அப்பா பார்க்குறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ரெடியாக இருந்தான். நேற்று நைட்டு வரைக்கும் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? ஜிமின், அவன் என் லைஃப்பில் ஏன் விட்டுட்டு போனாங்கிற மாதிரி எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தா தெரியுமா ஜிமின்? அப்போது அவள் இன்னும் என்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்காளா ஸ்ருதி? ஆமாம், அவள் உன்னை மறக்க முடியாமல் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா. அப்போது ஸ்டில் அவன் என்னை லவ் பண்ணிகிட்ருக்காளா? ஆமாம் ஜிமின், அவள் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்போ அவள் என்னை மறக்கலை. ஆமாம், உன்னை மறக்கலை. ஓ மை காட், நான் கூட பயந்துட்டேன் தெரியுமா ஸ்ருதி? அவள் என்னை மறந்துட்டா, அவளோட லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுறதுக்காக தான் இந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிற மாதிரி தப்பாக நினச்சிக்கிட்டேன். நிஜமாவே என்னை லவ் பண்ணுறாளா? ஆமாம், நிஜமாவே அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. பட் இனி எப்படி அவள் ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியல. பிகாஸ் அவளை பற்றி உனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு அவங்க அம்மா அப்பானா இவ்வளோ முக்கியம்னு. ஸோ அவங்கள நீ ஹர்ட் பண்ணிவிட்டு தூக்கிட்டே வந்திருக்க. எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. அது சரி விட, அதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஸ்ருதி, நீ எப்படி இந்த காரில் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஜங்கு, டே மச்சான் இருடா நான் சொல்கிறேன். அதாவது உன்னையும் ஒயனையும் காரில் போக சொன்னேன்னா, அதுக்கப்புறம் என்னோட அப்பா அம்மா கிட்டே நான் பேசிகிட்டு இருந்தேன். அது வரைக்கும் இந்த பொண்ணு மண்டபத்தில் தான்டா இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு பேசி முடிச்சுட்டு அப்படியே திரும்பி வரும்போது தான் அப்போ தாண்டா பார்த்தேன், கார் லாஸ்ட்டில் டிக்கியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு ஏறுறதை நான் பார்த்துட்டேன். அதனால தான் நம்ம கார்ட்ஸ் எல்லாத்துமே மற்ற காரில் போக சொல்லிவிட்டு நான் மட்டும் அந்த காரில் வந்து இந்த எலியை அப்படியே தொக்கா பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே ஜங்குக்க பார்க்குறீங்க, திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. என்ன எலி வசமாக மாட்டிக்கிட்ட போல். அப்போ ஸ்ருதியும் திருன்னு முழிச்சிக்கிட்டு, ஆமாம் பின்ன நினச்சி பாரு, ஜிமின் ஒயனை தூக்கிட்டு போயிட்டான், என் ஃப்ரெண்ட் அப்படியே ஒருத்தன் தூக்கிட்டு போனான்னா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறியா? அது மட்டும் இல்லாமல் அதுவும் ஒரு மாஃபியாவை வேற கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மண்டபத்தையே ஹைஜெக் பண்ண மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டான். என்னால் என்ன பண்ண முடியும்?
அதனால தான் என் வயனையாச்சும் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த காரில் நான் ஏறினேன். பட் இப்படி மாட்டிப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு கையை பிசைஞ்சிக்கிட்டே சொல்கிறா. இதை பார்த்துட்டு ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே, ஆஹா எப்படி கரெக்டாக என் கண்ணில் வந்து மாட்டிக்கிட்ட? அது எனக்கு தெரியல, சரி விடு. அப்புறம் ஜிமின், சொல்லு ஸ்ருதி, நீயும் இப்போ வயனை லவ் பண்ணிட்டு தானே இருக்க? ஆமாம், நான் இப்போ மட்டும் இல்லை, முன்னாடியிலேருந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோடய கரியருக்காக மட்டும்தான் நான் வயனை விட்டுட்டு போனேனே தவிர மொத்தமாக விட்டுட்டு போகலடி. திரும்பி கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் என் கரியர் எப்படி போகணும்னு தெரியல. சக்ஸஸ் ஆனதுனால மட்டும்தான் நான் வந்தேன். இதுவே என் லைஃப் அப்படியே போயிடுச்சு, நான் திரும்பி கூட வந்திருக்க மாட்டேன். என்ன ஜிமின் பேசுகிற? வயனை பற்றி புரிஞ்சுக்கிறது நீ அவ்வளோந்தானா? அவள் உன்னோட கரியர், உன்னோட காசு, பணம் அதெல்லாம் லவ் பண்ணல. அவள் லவ் பண்ணது ஜிமின், ஜிமினை மட்டும்தான். நீ இப்படி இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல ஜிமின். நீ இங்கே இருக்கும்போதும் சரி, அவளை விட்டு போகும்போதும் சரி, அவளை நீ புரிஞ்சிக்கவே இல்லை. எனிவேஸ், நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதுக்கப்புறம் ஜிமின் ப்ளீஸ் தயவு செஞ்சு வயனை கஷ்டப்படுத்தாதீங்க. 3 வருஷம் ரொம்ப அழுதுட்டா. நான் கூட அவகிட்ட இல்லை. நானே ரீசன்ட் டைம்ஸ்லாம் நானும் ஊருக்கு வந்தேன். ப்ளீஸ் அவளை கஷ்டப்படுத்தாத. கண்டிப்பாக இனி என்னோடய பிரின்சஸை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். சரி ஜிமின், பார்த்து போயிட்டு வாங்க. அங்கே மண்டபத்தில் இருக்கவங்கெல்லாம் கவலைப்படாத, அதெல்லாமே ஜங்குக் பார்த்துப்பான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க, நீ இதை நினச்சி ஃபீல் பண்ணாத. நம்ம இந்த இந்தியா விட்டு தாண்டினதுக்கப்புறமே அவங்க அப்படியே ரிலீஸ் பண்ணிடலாம், ஓகேவா? சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அப்போ தான் யோசிக்கிறீங்க, என்னது நம்மவா? நம்மனா நானா? இல்லை இல்லை, அதுவும் மிஸ்டேக்காக சொல்லியிருப்பான். சரி ஜிவன், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, என்ன பார்த்துக்கோ. சரி ஓகே, அப்போ நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சிட்டு, எங்கே போகிற? எதுக்கு இப்போ என் கையை பிடிச்சிருக்கா? அதான் கேட்குறல்ல, எங்கே போகிறேன்னு கேட்டேன். நான் இதுக்கப்புறம் நீ எதுக்கு? ஜிமினும் வயனும் நீ சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. நான் வயனுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு தான் பயத்தில் உங்கள் கூட வந்தேன். அதான் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜிமின் வயனை நல்லா பார்த்துப்பான்னு. அதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தேன் எதுக்கு? ஸோ நான் கிளம்புறேன். உன்னை யார் இப்போ விட்டேன்னு சொன்னா? நீங்களா வந்து வசமாக மாட்டிக்கிட்டு அப்படியே அபேஸாக போகலான்னு பார்க்குறியா? ஜிமின் என்ன என்ன பேசுகிறாங்க பாரு, எனக்கு விட சொல்ல, நான் அப்படி போயிடுறேன். டேய் ஜங்கு, என்னடா அது? மாப்பிள்ள நீ சொல்லுவேல அடிக்கடி, நீ என்னைக்காச்சும் உனக்குன்னு ஒருத்தி வருவா, அப்போது அவளை விடணும்னு தோணாது. அதான்டா எனக்கு இவளை விடணும்னே தோணலை. அப்போ ஜிம்மின் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு, மச்சான் தெரில, இவளை எனக்கு விடுறதுக்கு தோணலை. அதுவும் இல்லாமல் அவள் ஃப்ரெண்டுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் வந்திருக்கா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மாப்பிள்ள. ஸோ அதனால் பேசாமல் இவளையும் கூட்டிகிட்டு போனால் என்ன, பை 1 get 1 ஃப்ரீ. எப்படி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி முடிவு பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ். சரி ஓகே, கரெக்டு தான். வயன் கூட ஸ்ருதி இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாள். ஸோ அதனால் ஓகேடா, நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஸ்ருதி, டேய் ஜிம்மின் என்னடா சொல்கிற? நான் வயனை காப்பாற்றலான்னு வந்தால் நீ என்னையை சேர்த்து மாட்டி விட்டுட்ருக்க? டேய் விடு, கையை விடுறா அப்படின்ட்டு நீங்கள் கையை போட்டு உதறிட்டு இருக்கீங்க. அட ரொம்ப துள்ளாதம்மா அப்படின்ட்டு உங்களை அப்படியே பக்கத்தில் அப்படியே அவனை மோதுற மாதிரி பிடிச்சி இழுக்கிறான். என்ன பண்ணுற? நீ தான் என் மேலே வந்து மோதன. தள்ளிப்பா, என்ன பண்ணுற நீ? அப்புறம் ஜிமன், நீ உங்களாலே பாரு, நான் என் ஆளை கூப்பிட்டு வந்துடுறேன். எது ஓ ஆளா? டேய் நான் எப்படா உன் ஆளானேன்? இதோ 5 minutes முன்னாடி தான். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்.
இங்கே பாரு மிஸ்டர் மாஃபியா, நீங்கள் மாஃபியா, நான் நார்மலான பொண்ணு, கண்டிப்பாக இங்கே சிங்க் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் வாழ்க்கை கொடுக்கணும். வாழ்க்கை கொடுக்க போறியா? உன் வாழ்க்கை என்ன ப்ரெட்டா எல்லாருக்கும் பிச்சு பிச்சு கொடுக்குறதுக்கு? உன் வாழ்க்கை நீ எனக்கு தான். இங்கே பாரு மிஸ்டர், நான் வயனுக்காக தான் வந்ததில் ஏதோ தெரியாதனமாக மாட்டிக்கிட்டே ரொம்ப வாயடிச்சுட்டு ஏதாவது பேசியிருந்தேன்னா மன்னிச்சு விட்ருங்க. நான் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே பறந்து ஓடிடும். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேண்ணே. ஏ என்ன நானும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே அலேக்கா தூக்கிட்டான். ஏய் விட்றா அப்படின்ட்டு அவனை ஷோல்டரில் போட்டுன்னு போடுறீங்க. ரொம்ப அடிக்காதீ, அப்புறம் நீ ஃப்யூச்சரில் ரொம்ப ஃபீல் பண்ணு. எது ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணுறானா? நான் இப்போவே ஃபீல் பண்ணிட்டு தானே இருக்கேன், தயவு செஞ்சு விட்டுறா, நான் இறங்கி ஓடிடுறேன்டா அப்படின்ட்டு நீங்கள் கிடந்து கத்துறீங்க. ஆனால் அவன் கேட்குறதாவே இல்லை. உங்களை அப்படியே காலை ஏற்றி சீட் பெல்ட் போட்டுட்டு கையை அப்படியே கட்டி வச்சுட்டான். நீங்கள் டே விட்றா ப்ளீஸ்டா, நான் ஒயனுக்காக தான்டா வந்தேன், நீ எதுக்குடா என்ன கட்டி வைக்கிற? அதான் நான் உன்னை ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன்ல, உனக்கு பிடிச்சிருக்கு, நீ இப்போ பேசுகிற விதமாக இருக்கட்டும், நீ உன் ஃப்ரெண்டுக்காக எஃபோர்ட் பண்ணுறது, ஐயோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே என்னையே பார்த்த மாதிரி இருக்குது. ஒன்றா பார்த்த மாதிரி இருக்கா? ஆறு நீ மாஃபியா? எனக்கு இந்த மாதிரி மாஃபியாலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த சாக்லேட் பாய், இன்னசென்ட் பாய் தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ரக்கட் பாய்லாம் எனக்கு பிடிக்காது. ரொம்ப ஓவராக பேசுகிற, அப்புறம் ஏதாச்சும் பண்ணி விட்றோம் பார்த்துக்கோ. என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் எகிர்றீங்க. இவளுக்கு சொன்னாலாம் புரியாது அப்படின்ட்டு அப்படியே பக்குன்னு கிஸ் பண்ணிட்டான். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி பேசிகிட்டு இருந்த வாய் அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுவேன்னு கேட்டல, பண்ணிட்டேன் பார்த்தியா? இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான்மா. இதுக்கப்புறம் நீ ரொம்ப ஓவராக பேசினேன்னு வையன், என்னோடய ட்ரீட்மெண்ட்டே வேற. எப்படி அமைதியாக இருக்கிறியா இல்லை என்னோடய ட்ரீட்மெண்ட்டை காட்டட்டுமா? ட்ரீட்மெண்ட்டா? நான் ஒன்றும் பேசல அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காண்ட்ருக்கீங்க. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே கண்ணாடி சைடு பார்த்து உங்களுக்கு அழுகழுகியாக வருது. என் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போனா, அதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே கடவுளே. என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போனது ஒரு குத்தமா? ஐயோ அப்படின்ட்டு உங்களுக்கு அழுகழுகியாக வருது. இப்போ எல்லா காருமே அப்படியே ஏர்போர்ட்டில் பேக் சைடில் போய் நிற்கிது. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க? இப்போ எங்கே தான் போகிறோம்? அதான் சொன்னேன்ல செல்லம், நம்ம இப்போ சவுத் கொரியா போகிறோம். செல்லம்மா? ஆமாம், இனி நீ தான் என் செல்லம், என் புஜ்ஜு, என் பேபி, என் பொண்டாட்டி, எல்லாமே நீ தான். ஐயோ இப்படிலாம் பேசாத, கேவலமாக இருக்குது. கேவலமாக இருந்தால் நான் உங்ககிட்ட தான் பேசுவேன் அப்படின்ட்டு இங்கே ஸ்ருதிக்கு ஏதோ கடுப்பாக இருக்குது. இப்போது ஜிமின் வந்து வயனை ஒரு வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் கொண்டு போய் ஏற்றுறாங்க. இங்கே ஸ்ருதி என்ன இது பார்த்தா தெரில ஃப்ளைட்டு, அது ஏன் நம்ம மட்டும் போகிறோம், வேறு யாரும் வரலையா? இது என்னோடய ப்ரைவேட் ஜெட்டு. எது ப்ரைவேட் ஜெட்டா? ஆமாம். ஏன் இதுக்கு முன்னாடி ப்ரைவேட் ஜெட்லலாம் போனதில்லை? நான் இந்த ஃப்ளைட்லேயே போனதில்லை, இதுக்கெல்லாம் ப்ரைவேட் ஜெட்டில் போகிறேன். நான் கேட்குறேன், ஓ என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப் இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டெல்லாம் போனதே இல்லையா? இங்கே பாரு, நீ ஏன் ஏதாவது நினச்சிக்கிட்டு சொல்லாது, நான் உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப்லாம் இல்லை. யார் சொன்னால் ஃப்யூச்சர் ஒய்ஃப்லாம் இல்லைன்னு? நீ என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப் தான், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீ ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் போதுமா? நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாமா? ஏய் பாருடி, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பாரு, பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக, பாரு எவ்வளோ மேன்லியாக இருக்கேன். மேன்லியாவா? இங்கே பாரு, உன் கையில் எல்லாம் டாட்டுவாக இருக்குது, எதுவும் இல்லாமல் உன் லிப்ஸில் பியோசிங் குத்தியிருக்க, நெத்தியில் வேற அந்த எதுவும் பாட்டியிருக்க, அதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கல. இது உனக்கு பிடிக்கலையா? அடியே, இது போய் நீ சவுத் கொரியாவில் போய் சொல்லிடாத. சொன்னேன்னு வையன், அங்கே என்னோடய ஃபேன்ஸ் எல்லாம் ஒன்று அப்படியே தீர்த்து கட்டிடுவாங்க. ஏன்? ஏன்னா அங்கே நான் தான் ஃபேமஸ்ஸு, என்னை பார்த்து மயங்காத பொண்ணுங்களே இல்லை. அப்படியா? சரி அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்பிடி, நான் நிஜமாக தாண்டி சொல்லிகிட்ருக்கேன். சரி நான் நம்பிட்டேன். சரி அதெல்லாம் விடு. சரி உனக்கு எந்த மாதிரி பையன் பிடிக்கும்? எனக்கா இந்த சாக்லேட் பாய் மாதிரி பையன், என்னை நல்லா கேர் பண்ணிக்கணும், ரொம்ப க்யூட்டாக நடந்துக்கணும், நான் எவ்வளோதான் கோவப்பட்டாலுமே அது வந்து என்னையே சுற்றி வரணும், அந்த
இந்த மாதிரி பையன் தான் எனக்கு பிடிக்கும். அப்போ ஜங்குக்கு அப்படியே உங்களை இந்த மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். கஷ்டம்தாண்டி. கஷ்டமா? ஏன்? ஆமாம், ஏன்னா நான் அப்படி கிடையாது. உன்னை நான் அப்படி இருக்கவே சொல்லலை. ஃபஸ்ட் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு யார் சொன்னான்? நான் உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது வாய மூடு. ரொம்ப பேசுகிற நீ. இதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவேன் நீ. எதுக்கு நீ சும்மா சும்மா கிஸ் பண்ணிகிட்ருக்க? என்னோட கிஸ் எல்லாம் போச்சு. இது உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா? ஆமாம், என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் தான். இப்போ என்ன உனக்கு? அப்போ நீ இதுக்கு முன்னாடி யாரையும் லவ் பண்ணதில்லை? லவ் செட் ஆகல. ப்ரொப்போசலெல்லாம் வரும், ஆனால் எனக்கு தான் அது செட் ஆகாது. ஏன்? ஏன்னா நான் சொன்னேன்ல, சாக்லேட் பாய், அப்புறம் க்யூட்டாக நடந்துக்கணும், நான் இவ்வளோ தான் கோவப்பட்டாலும் என்னை சுற்றி வரணும், அந்த மாதிரி பதிலாக தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் எனக்கு வரைக்கிறது எல்லாமே ரக்கடாக வந்து தொலையுதுங்க. என்ன? ஒன்றும் இல்லை, மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை நான் மேந்தியாக இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே ஸ்ருதி கப்சுப் அப்படியே சரண்டர் ஆகிட்டா. இப்போ ஜிமின் சைடு பார்த்தாச்சுன்னா, ஜிமின் உங்களை ஃப்ளைட்டில் படுக்க வச்சுட்டு உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு கண்லேருந்து கண்ணீராக ஊற்றுது. ஸ்ருதி சொன்னதான் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். இந்த 3 வருஷம் நீங்கள் அவ்வளோ அழுதது எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். இப்போ உங்கள் கையை பிடிச்சிட்டு, அவனை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல வயன், ஐம் சாரி, நான் அவனை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. ஐம் ஸோ சாரி அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு உங்களுக்கு அந்த மயக்கம் தெரியவே இல்லை. அப்போது ஜிம்மின்னு ஜங்கு என்னடா ரொமான்ஸ் பண்ண விடுறியா என்ன? ஏதோ ரொமான்ஸா அப்படின்ட்டு ஜிமின் வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா இங்கே ஸ்ருதியை அப்படியே வந்து கெட்டி போட்டு வச்சுருக்கான். பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சுருக்க? இல்லைடா, ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருக்கா, அதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாக்காக கெட்டி போட்டு வச்சுருக்கேன். என்ன ட்ரீட்மெண்ட்டு? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் முன்னாடியே ஸ்ருதியை கிஸ் பண்ணுறான். இதுதான் ட்ரீட்மெண்ட்டு? ஐயோ ஜிம்மினா, தயவு செஞ்சு விட்டு என்னை காப்பாற்றி விட்றா ப்ளீஸ்டா, நான் என் ஊருக்கே போகிறேன்டா ப்ளீஸ்டா அப்படின்ட்டு இங்கே ஸ்ருதி அழுகுறா. ஸ்ருதி, ஜங்குக்கு பற்றி உனக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா விடவே மாட்டான். என்னன்னு தெரில, உன்னை அவனுக்கு பிடிச்சிருச்சு போல். இதுக்கப்புறம் நீ நினச்சாலே அவனை விட்டு போக மாட்டான். ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், இவன் வேறு பனிஷ்மெண்ட்டுக்கு பேரில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான்டா, தயவு செஞ்சு காப்பாற்றுறா ப்ளீஸ்டா. வயன்கிட்டயாச்சும் போய் உட்காந்துக்கேன் ஜிமின் ப்ளீஸ் ஜிமின். என்ன வயன்கிட்ட போய் உட்கார போறியா? குத்துக்கல் மாதிரி உன்னோட ஆள் பக்கத்தில் இருக்கும்போது வயன்கிட்ட போய் இருக்க போகிறேன்னு சொல்கிற? அடிச்சண்ணா, நீ அடிக்க வேணாலும் பண்ணுடா, தயவு செஞ்சு கிஸ் மட்டும் பண்ணாதடா. கிஸ்ஸா? நான் உன்னை அடிக்க மாட்டேன் பேபி, நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டுங்க. உங்கள் கண்ணத்தை அப்படியே கேர்ஸ் பண்ணுறான். ஏச்சி கையேடுறா கையேடுறா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எது கையெடுக்குவா? மறுபடியும் பனிஷ்மெண்ட். ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், தயவு செஞ்சு காப்பாற்றுறா. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணதாண்டா வந்தேன், இப்படி மாட்டிப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலடா ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு காப்பாற்று ஜிமின் ப்ளீஸ். அட்லீஸ்ட் இந்த கையையாச்சும் அவுத்துவிட சொல்லிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ். ஜங்குகா, பார்க்கவே பாவமாக இருக்குடா, கையையாச்சும் அவுத்துவிடு, கையெல்லாம் வலிக்க போகுது. இவ கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறது, எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காடா. என்னது, ஜங்குக்கே ஒரு பொண்ணு அடிக்கிறாளா? ஆமாடா, நான் கிஸ் பண்ண போனாலே அப்படியே பலார்னு போடுறா, நெஞ்சிலே வலிக்குதுடா நெஞ்சு. அப்படி ப்ளீஸ் ஜிமின், தயவு செஞ்சு கையாச்சும் அவுத்து விட சொல்லுடா. சரி ரொம்ப கெஞ்சிடாடா ப்ளீஸ், அவுத்து விட்றேன். சரி மாப்பிள்ள சொன்னால் நான் கேட்காமலா இருப்பேன், சரிடா அவுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை அவுத்து விட்டுட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சீட் இருக்கும், அதில் போய் தொப்புன்னு ஏறி உட்காரு. என்னடி அங்கே போய் உட்காந்துட்டா? உன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு நான் இங்கே இருந்துட்டு போகிறேன். ஏன் எங்களுக்கு வர தெரியாத பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பக்கத்தில் மறுபடியும் வந்து உட்காராரு. என்ன தாண்டா வேணும் உனக்கு? ப்ளீஸ் என்னை அப்படியே விட்டுரு, நான் அப்படியே போயிடுறேன். இதுக்கு தானே பனிஷ்மெண்ட் தரேன்னு சொன்னேன். எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுல பிரச்சனை இல்லடி, ஆனால் நீ என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கல.
இதுக்கப்புறம் நீ போகிறேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவ அப்படின்னு அவங்க காதுகிட்ட வந்துட்டு, நீ வேற இந்த சாரியில் வேறு லெவலில் லுக்காக இருக்க, ரொம்ப நேரமாக அட்டெம்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, இங்கே வேற தனியாக ப்ரைவேட் ரூம் இருக்குது, என்ன பண்ணுவேன்னா அது அப்படின்ட்டு உங்கள் தைஸில் கை வைக்கிறான். நீங்கள் ஏச்சி கையெடு. புரியுது நான் எதுவும் சொல்லலை, நான் நீ அப்படி சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் கையெடு அப்படின்ட்டு நீங்கள் அவன் கையை எடுத்து விட்டுருங்க. தட்ஸ் மை கேர்ள். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? இந்த சாரியில் சும்மா டக்கராக இருக்கு. டக்கராவா? ஆமாம், வேறு லெவலாக இருக்கு. உண்மையை சொல்லு, நீ உண்மையிலே சவுத் கொரியன் தானா? பார்க்க சவுத் கொரியா மாதிரி இருக்க, பட் ஆனால் உன்னோட பாடி லாங்குவேஜ், உன்னோட பேச்சு எல்லாமே எங்கள் ஊர் மாதிரி இருக்குது. எப்படி? அதுவா, சில டீலிங் விஷயமா கொஞ்ச நாள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பேன். அப்படியே தான் எல்லா இடத்துலையும் பேசி பழகி எல்லா ஸ்லாங்கும் ஒட்டிக்கிச்சுடி. ஓ சரி. அப்புறம் ஸ்ருதி, உனக்கு சாக்லேட் பாயாக இருந்தால் தான் பிடிக்குமா என்ன? ஆமாம், ஏன்? இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரி அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களால் இப்போது வெளியிலையும் போகவும் முடியாது, ஜங்குக்கு விடவும் மாட்டான். அவங்ககிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன்னா அவன் வாயை கடிச்சு விட்றான். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சரி, வயன் விளம்புனதுக்கப்புறம் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஃப்ளைட் அப்படியே சவுத் கொரியாலையுமே ரீச் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ஜங்குக்கோட மேன்ஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஸ்ருதியும் அவளால் எதுவுமே பேச முடியல. அப்படியே கப்சுப் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ அப்படியே அவளும் வரா. இங்கே மேன்ஷனில் பார்த்தாச்சுன்னா நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஸ்ருதி ஆன்னு பார்த்துட்டே இருக்கா. பிகாஸ் ஏன்னா பெரிய மேன்ஷன். இதை பார்த்துட்டு எவ்வளோ பெரிய மேன்ஷனு, இதெல்லாம் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரேன். பரவாயில்ல. ஸ்ருதி அந்த மேன்ஷனை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வரா. இங்கே ஜெமன் என்னை தூக்கிட்டு அப்படியே அவரோட ரூமுக்கு போகிறாரு. இங்கே ஸ்ருதி எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த மேன்ஷனை சுற்றி பார்த்துட்டே இருக்கா. அப்போது பின்னாடியிலேருந்து ஜங்குக் உங்கள் ஹிப்பை பிடிச்சிட்டு, ஹே பொன்னாடி என்னடி பண்ணிகிட்ருக்கா? ஏய் ஃபர்ஸ்ட்டு கையேட்ரா. எதுக்கடா இடுப்பில் கை வச்சுரு? கையேட்ரா. ஓ கையா, பட் எனக்கு அதை பிடிச்சிருக்கே அப்படின்ட்டு இன்னும் கிரிப்பாக, ப்ளீஸ் தயவு செஞ்சு கையெடு, வலிக்குது ப்ளீஸ், ரொம்ப ஹார்டாக பிடிக்கிறேன் ப்ளீஸ், வலிக்குது விடு. ஓ வலிக்குதா? சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாஃப்டாக பண்ணிக்கிறான். சரி ஓகே பொண்டாட்டி, நீ வேறு ரொம்ப டயர்டாக இருப்பேன். ஸோ நீ போய் ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடுன்னா எங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறது? ஓ ஆமாம்ல. ஸோ நீ என்ன பண்ணுறனா, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனேன்னா லெஃப்ட் இருக்கும். லெஃப்டில் செகண்ட் ஃப்ளோர் கிளிக் பண்ணிவிட்டு மேலே போனேன்னா 3rd ரூம், அதுதான். அதில் போய் ரெஸ்ட் எடு, ஓகேவா? சரி. அப்புறம் ஒரு நிமிஷம். சொல்லு பொண்டாட்டி. இவன் வேறு பொண்டாட்டின்னு சொல்லி கடுப்பேற்றிட்டுருக்கான். நான் சாரியோடையே வந்துட்டேன். எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுறது? ஓ ட்ரெஸ் வேணும்ல? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பொண்டாட்டி. ஸ்ட்ரைட்டாக அவனோட கபோர்டில் ஓப்பன் பண்ணு, அதில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவங்க தலையை டேப் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. இங்கே நீங்கள் போகிற ஜங்குக்கே ஆணு பார்க்குறீங்க. என்ன ட்ரெஸ்ஸா? ஓ இவன் தான் மாஃபியா ஆச்சு. நிறைய பொண்ணுங்க கூட சகவாசம் வச்சுருந்துப்பான் போல். கண்டிப்பாக நான் இவனை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. சரி இப்போ எதுக்கு அதை பற்றி பேசணும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, போகலாம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் அந்த ரூமுக்கு தான் போகிறீங்க. டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்போவில் செம்மையாக இருக்குது. ரொம்ப லக்ஸரியாக நீங்கள் பார்த்துட்டு ஆணு இருக்கீங்க. இந்த மேன்ஷனில் இப்படி ஒரு ரூமா? ஓ மை காட்,
ஏதோ ராஜா வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பரவாயில்ல, நமக்கு இந்த ரூம் கொடுத்துருக்கானே, எல்லா ரூமும் இப்படி தான் இருக்கும் போலையே. சரி ஸ்ருதி, என்ஜாய் பண்ணுறி அப்படின்ட்டு அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்குறீங்க. அங்கே பெட்டு இருக்குது, போய் உட்காரிங்க. பவுன்ஸ் ஆகுது, ஹை பவுன்ஸ் ஆகுது அப்படின்ட்டு அந்த பெட்லேயே அப்படி குதின்னு போய்ட்டு குதிக்கிறீங்க. ஐயோ நல்லா இருக்கே, டயர்டாக வேற இருக்குது. சரி நான் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் வந்து விளையாடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆமாம் எல்லாமே கொஞ்சம் தினுசாக இருக்குது. இதில் நான் ரெஸ்ட் ரூம் நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? என்னென்னமோ டோராக இருக்கே. ஓகே இது ஏதோ டோராக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. கபோர்டு, ஐயோ கபோர்டா? அப்போ இது ஃப்ரிட்ஜா? என்னையா ஃப்ரிட்ஜா இல்லை கபோர்டா? இம்போட்டு பெருசாக இருக்குது. சரி அவன் பணக்காரன், அவன் வாங்கி வைக்கிறான், நமக்கு என்ன? எங்கேயா இருக்குது ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது? இதுதான் கடைசி டோர், இதுதான் கடைசி ரூம், கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா இதான் ரெஸ்ட் ரூம். அப்பாடா ஒரு வழியாக ரெஸ்ட் ரூம் கிடச்சிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போய் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வரீங்க. ஓ மை காட், இப்படி ஒரு ரெஸ்ட் ரூமா என் வாழ்க்கையில் நான் யூஸ் பண்ணதே இல்லைப்பா. என்னதான் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஒரு டவல் மட்டும்தான் வியர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. என்னது இது? கேர்ள்ஸ் ட்ரெஸ் இருக்குன்னு பார்த்தா கோட் சூட் இருக்கு. ஐய இது எப்படி நான் போடுறது? ஐயோ என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை. இதை தான் சொன்னானா? சி நான் வேறு என்னமோ நினச்சிட்டேன். சரி வேறு வழியும் இல்லை, டவலோடு நிற்கிறேன். கடவுளே எனக்கு ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? நல்லா தான் இருக்குது இந்த இடம்லாம், பட் ஆனால் இவங்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறதானே கடுப்பாக இருக்குது. இவன் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற பேரெலாம் சொல்லிகிட்ருக்கான். கடவுளே அப்படியே குனிஞ்சவங்கள பார்க்குறீங்க. இப்படியே இவ்வளோ நேரம் தான் நிற்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஷர்ட் எடுக்கிறீங்க, பார்க்கவே எப்படின்னா பிளாக் கலரில் சில்க் காட்டனில் சில்கில் இருக்குது, கொலன்னு இருக்குமே, அது வந்து போட்டால் கூட கொஞ்சம் ஜிகின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷர்ட்டை இதை பார்த்துட்டு இந்த ஷர்ட் நல்லாயிருக்கு, இதுக்கு ஃபேண்ட்டு என்ன பண்ணுறது? இது ஓகே, ஆனால் ஃபேண்ட் பெருசாக இருக்கும் போலயே, என்ன பண்ணுறது? இடுப்புக்கு வர நிற்காது. ஏதாவது பெல்ட் இருக்கா? பார்த்தா பெல்ட் இருக்குது, வேறு வழி அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சில்க் ஷர்ட்டும் அந்த ஃபேண்ட்டையும் போட்டுட்டு அப்படியே இருக்கிறீங்க. ஐயோ பசிக்குது, என்ன பண்ணுறது? ஃப்ரிட்ஜு பார்த்தோம்ல, குடுன்னு அந்த ஃப்ரிட்ஜை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அதில் நிறைய டின்னாக பாட்டிலாக இருக்குது. இது பியாரா இல்லை என்னதுன்னே தெரியலையே. ஒரு வேளை ஜூஸாக இருக்குமோ? நம்ம ஊரில் பியர்னு போட்டிருக்கோம், இது வேறு கொரியனில் எழுதியிருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு வேறு இந்த கொரியன் வேறு தெரியாது, என்ன பண்ணுறது? ஐயோ எப்படி தாண்டி இந்த கொரியனை கற்றுக்கிட்டேன்? ஐயோ இனி நான் படாத பாடுபடணும் போலையே. இந்த ஜிம்மினும் ஜங்குக்கும் தமிழ் தெரிஞ்சதுனால தப்பிச்சேன். இதுவே கொரியன் எவனாச்சும் மாட்டினா செத்தேன். இது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எதுக்கு தேவையில்லாமல் குடித்து மாட்டிக்கிட்டு? வேணாம், நம்ம வேறு ஏதாச்சும் எடுத்து சாப்பிட்லாம். தென்னை இத்தினோண்டு இருக்குது, என்னது இது? இங்கிலீஷில் பிரிண்ட் பண்ணாவது என்னென்னு கண்டுபிடிக்கலாம். இது வேறு கொரியனில் இருக்குது, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன இது பனானா சிம்பிள்லாம் போடுறே, ஒரு வர பனானா ஃப்ளேவரில் ஏதாச்சும் இருக்குமோ? சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு பனானா மில்க் தான், அதுதான் எடுத்து பார்க்குறீங்க. ஸ்மெல்லே நல்லா இருக்குது, குடிச்சு பார்ப்போம். குடிச்சிட்டு ஓ மை காட் சூப்பராக இருக்குது. எத்தனை நாள் இருக்குது? இன்னும் 4 தான் இருக்குது, அவ்வளோத்தையும் நம்மளே எடுத்துகிறோம் அப்படி சொல்லிட்டு அதில் இந்த மொத்த பனானா மில்க்குமே நீங்களே குடிச்சிட்டீங்க. நல்லா தான்ப்பா இருக்குது. சரி இப்போ என்ன பண்ணலாம்? வயிறு ஃபுல்லாகிடுச்சு, கொஞ்சம் குட்டி தூக்கம் போட்டுருமா?
அப்படின்ட்டு அந்த பெட்டை பார்க்குங்க. அந்த பெட்டை பார்த்தோன்னே 32 பல் அப்படி ஈனி இடிக்குது. இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு ஓடி போய் அந்த பெட்லேயே தொப்புன்னு விழுறீங்க. அது அப்படி பவுன்ஸ் ஆகிட்டு வருது. நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்ட்டு அந்த பெட்லேயே கொஞ்ச நேரம் குதிக்கிறீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குதிச்ச டயர்ட்லேயே அதுவும் நீங்கள் வந்த டயர்டு எல்லாமே சேர்ந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போது இந்த சைடு ஜிமின் சைடு பார்க்கலாம். இப்போது ஜிமின் சைடு என்னன்னா, ஜிமின் உங்களை அப்படியே பத்திரமா அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்களே தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஓயன், நீ எழும்பி என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறலாம் எனக்கு தெரியல. பட் ஒரு சந்தோஷம், திரும்பவும் நீ என்கிட்டே வந்துட்ட. அது எனக்கு போதும் ஓயன். இதுக்கப்புறம் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ இது வரைக்கும் கஷ்டப்பட்டது எல்லாமே போதும் என்னால். இதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட விட மாட்டேன் வயன். அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் வராது அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே எழும்புறீங்க. நான் எங்கே இருக்கேன்? என்ன பிளேஸ் இது? என்னது இது புதுசாக இருக்கு? இந்த சைடு பார்த்தா ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்த மாதிரி உட்காந்துருக்காரு. ஜிம்மின், நான் இங்கே என்ன பண்ணுறேன்? என்ன பிளேஸ் இது? நான் எங்கே இருக்கேன்? சவுத் கொரியாவில் இருக்கோம். சவுத் கொரியாவா? ஜிம்மின், என்ன நினச்சிட்ருக்க? இப்போ எதுக்காக இப்போ என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்த? ஓயே, நீங்கள் பாரு, நான் பண்ணது தப்பு தான் ஓயே, நான் இல்லைன்னு சொல்லலை. புரிஞ்சுக்கோடி. புரிஞ்சுக்கவா? என்ன சொல்கிற நீ? அதான் நீ உன்னோட கரியர் தான் முக்கியம், நான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டேன்ல. இப்போ எதுக்காக மறுபடியும் என் லைஃப்பில் வந்து என்னை இப்படி கொல்ற? சொல்லு ஜிமன். எனக்கும் மனசு இருக்கு. ஆல்ரெடி நீ என்னை உடைச்சிட்ட. அதுலேருந்து நான் மீள முடியாமல் எப்படியோ என் லைஃப்பை நான் கொண்டு போகலான் இருக்கேன். நீ மறுபடியும் என் லைஃப்பில் வந்து என்னை கொல்லாத ஜிமன். இங்கே பாரு வயன், ப்ளீஸ் வயன், நான் பண்ணது தப்பு தாண்டி. நான் மட்டும் உனக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டு போனேன்னா நீ எனக்காக ஸ்டில் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்ப வயன். ஒரு வேலைண்ணா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா நீ அப்போது எனக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்ப. பட் என்னால் நீ எனக்கு எவ்வளோ ஹோப் கொடுத்த அது தரமாட்டம் ஆயிடுச்சுன்னா சத்தியமாக வயன் என்னால் தாங்க முடியாது. உன்னோட வாழ்க்கையை அழிஞ்சிடும். அதனால தான் நான் உனக்கு ஹோப் கொடுக்கல. என்ன ஜிமின் பேசுகிற? நான் இதுக்காக தான் என்னை பிரேக்கப் பண்ணியா? என்னை பற்றி அவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டேன்ல. உண்மையாக சொல்லு, நிஜமாவே நீ என்னை லவ் பண்ணியா? சொல்லுடா, நிஜமாவே என்ன லவ் பண்ணியா? இல்லை சும்மா படுத்துட்டு மட்டும் போயிட்டியா? சொல்லு ஜிமினா, சொல்லு. நான் ஒன்றை தான் நான் லவ் பண்ணுறேன். உன்னோட இந்த பணத்தையோ அது இதெல்லாம் இல்லை. நீ ஒன்றுமே இல்லைனாலும் கூட நான் உன் கூட சப்போர்ட்டாக நிற்பேன். அதை பற்றி நீ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு கொஞ்சம் கூட இத்தனோண்டு கூட ரெஸ்பெக்ட் கொடுக்கல ஜிமன். உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணுற. உனக்கு நான் வேணான்னு சொல்ல நான் போயிடணும். உனக்கு வேணும்னா நான் வரணும். இப்போ கூட பாரு, உனக்கு நான் வேணும். அதனால எங்கள் அம்மா அப்பாவை அங்கே கஷ்டப்படுத்திட்டு என்னை தூக்கிட்டு வந்துட்டேன்ல. அவங்கள பற்றி கொஞ்சம் நினச்சி பார்த்தியா ஜிம்மன்? நான் புவர் ஃபேமிலி தான். எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் தான் தனியாக எல்லாமே பார்த்துட்ருக்கேன். என் தம்பியோட கரியர் எல்லாமே நான் தான் பார்த்துட்ருக்கேன். நீ இப்போ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்ட. இனி அங்கே யாரு பார்த்துப்பா? சொல்ல ஜிமினா. வயன், நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதடி. யோஞ்சனை நான் பார்த்துக்கிறேன் வயன், நான் பார்த்துக்கிறேன்டி. போதும் ஜிமின், போதும். என்னோடய ஃபேமிலி எனக்கு பார்த்துக்க தெரியும். என்னோட யோஞ்சனுக்கு நான் கரியரை பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கணும் எந்த ஒரு அவசியம் கிடையாது. உனக்கு ரைட்ஸும் கிடையாது. புரியுதுல?
அன்னைக்கே உனக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. நீ அன்னைக்கே என்னை தூக்கி போட்டுட்ட. போதும் ஜிமின், ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு என்னை எங்கேயாவது விட்டுரு. நான் என் ஊருக்கு போயிடுறேன், என்னை விட்டுரு. நான் போயிடுறேன் ஜிமின், ப்ளீஸ் என்னை விட்டுரு. என்னை டிஸ்டர்ப் பண்ணாது. என் லைஃப்பில் மறுபடியும் வராதண்ணா. என் லைஃப்பை நான் எப்படியோ பார்த்துட்டு போயிடுறேன். என்னை விட்டுரு ஜிமின்டா, ப்ளீஸ் என்னை விட்டுரு. என் வயன் அழுகாத ப்ளீஸ், தயவு செஞ்சு என்கிட்ட வராத, என்கிட்ட வராத ஜிமின். அகேன் மைக்கை ஊசி பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி மேட்ரு பண்ணலான்னு பார்க்குறியாடா? என்னடி பேசிகிட்டு இருக்க? உன்னை என்னால் நம்ப முடியலடா. கல்யாண டைம் உன்னை நம்பினால தான் நான் உன்னை ஹக் பண்ணேன். நீ என்ன பண்ண சொல்லு, என்ன பண்ண? அது அது போதும். எனக்கு இதுக்கப்புறம் உன்னை நம்புறதா எனக்கு சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு என்னோட ஊரில் கொண்டு விட்டு என்னை போக பிடிச்சுவேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு கண் முன்னாடி இருக்காது. இங்கேருந்து போயிடுச்சு மேன், போயிடு, என்னை விட்டு போயிடு ப்ளீஸ், என்னை விட்டு போயிடுச்சு மேன் அப்படின்ட்டு நீங்கள் அழுகிறீங்க. இங்கே ஜிமினும் அப்படியே வெளியே வந்துட்டாரு. இங்கே நீங்கள் உள்ளே இருந்து செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஜிமினும் வெளியில் வந்துட்டு சாரி வயன், ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கீழே வராரு. கீழே பார்த்தா ஜங்கு அப்படியே கை நிறைய பேக்கோட அப்படியே ரொம்ப சந்தோஷமா அப்படியே வராரு. எதிர்த்தாப்புல மீன் ரொம்ப சோகமா அவ்வளோ டல்லாக கண்ணெல்லாம் கலங்கி போய் வராரு. இதை பார்த்துட்டு டே ஜிம்னா என்னாச்சுடா? வயன் எழும்பிட்டாடா? ஓ வயன் எழும்பிட்டாளா? சரி என்ன சொன்னா? என்ன ஏதாச்சும் தூக்கி போட்டு அடித்தாளா என்ன? அடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன பண்ணா? கிஸ் பண்ணிட்டாளா? டேய் சொல்லு என்ன பண்ணா? ஏன் என்னை விட்டு போனங்கிற மாதிரி கேட்டா. பயங்கரமாக அழுகிறாளா? ஏன்? அவளை நான் புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. டே ஜிமினா, அதெல்லாம் பாஸ்ட்டு, அது முடிஞ்சு போச்சு. இனி மாற்றவும் முடியாது. நீ அதை பற்றி நினச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இப்போ இருக்க டைமிங் தான் நீ யூஸ் பண்ணிக்கோ. வயனை மாற்றுறதுக்கான வழி ஒரே ஒரு வழி தான். என்ன? வேறு யார்? யாழ் ஸ்ருதி தான். என்ன சொல்கிற? ஆமாம், வயனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார்? ஸ்ருதி தான். யார் சொன்னா கேப்பா? ஸ்ருதி. ஸோ வயன் ஸ்ருதி சொன்னால் கேட்பா. அதனால் ஸ்ருதியை வச்சு பேசிடலாம். ஓகே, எதை நினச்சி ஃபீல் பண்ணாத ஜிமினா. ஆமாடா, ஸ்ருதி கண்டிப்பாக அவளை மாற்றுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒன்றும் கவலைப்படாத, என் ஆள் கண்டிப்பாக மாற்றிடுவா. ஆமாம், என்னது கை ஃபுல்லாக ஒரே பேக்காக இருக்குது? அதுவா, ஸ்ருதி அப்படியே வந்துட்டாங்க. ட்ரெஸ் எதுவுமே இல்லைல்ல. ஸோ அவங்களுக்காக தான் ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஓ இந்தாடா, இது வயனுக்கு கொண்டு கொடுத்துரு. இப்போ நான் போனேன்னா எதாவது சொல்லுவேன். ஒன்றும் ஆகாதடா, கொண்டு போய் கொடுறா அப்படின்ட்டு அவர் வச்சுக்கிறாரு. சரி அப்போ நான் யாழ் கொண்டு கொடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே ரூமை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் அந்த பெட்டில் படுத்துருக்கீங்க. இதை பார்த்துட்டு என்ன இவ இப்படி படுத்திருக்கா அப்படின்ட்டு பார்க்குறாரு. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி பிளாக் ஷர்ட்டை ரொம்ப ஃபேராக இருப்பீங்களா, அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இருக்க 3 பட்டனை அப்படியே ரிமூவ் பண்ணி போட்டிருக்கீங்க. இதை பார்த்துட்டு மனுஷனுக்கு எங்கெங்கேயோ ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போது நீங்கள் அப்படின்ட்டு திரும்பி புரண்டு படுக்கிறீங்க. ஓ ஸ்ருதி என்னடி பண்ணுற நீ அப்படின்ட்டு பார்க்குறாரு. பிகாஸ் ஏன்னா நீங்கள் படுத்துருக்கிறது உங்களோட சைடு செஸ்ட் ஃபுல்லாக லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. இங்கே மனுஷனுக்கு பயங்கரமாக டெம்ப்ட் ஆகுது. ஐயோ கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் பண்ணலான்னு பார்த்தா இவ இப்போவே எல்லாம் பண்ணுன்னு சொல்லி இழுக்கிற மாதிரியே இருக்கிறே. ஸ்ருதி தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணாத. நானே கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்னோட கண்ட்ரோலை மீற வைக்கிறடி அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே வராரு. உங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே
குனிஞ்சு நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே க்யூட்டாக தூங்குறீங்க. இதை பார்த்துட்டு பேசும்போது பஜாரி மாதிரி பேசுகிறா, இப்போ பாரு தூங்கும்போது குழந்தையாட்டம் இருக்குது. ஏன் தெரியல, உன்னை அந்த மண்டபத்தில் பார்த்தப்பவே சம்திங் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் நினச்சே பார்க்கல மறுபடியும் நீ என்கிட்டே வந்து மாட்ட வேணாம். அகேன் வந்து மாட்டிட்டல, ஆனால் நான் விடவே மாட்டேன் டிஸ்ட்ரத்து அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் அப்படிங்கிற மாதிரி பேக் பண்ணுறாரு. நீங்கள் ஸ்டில் செம்ம தூக்கம், கும்பகாரனுக்கே டஃப் ஓடுகிற மாதிரி பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கீங்க. என்ன இவ, நான் கிஸ் பண்ணுறேன் எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணாமல் அப்படியே இருக்கா? தூக்கத்தில் என்ன பண்ணான்னு தெரியாதோ? எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூவ் பண்ணுறீங்க. இந்த சவுண்டு கேட்கும்போதே ஜங்குக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ வேணாம் ஜங்குக்கா வேண்டாம், இதுக்கு மேலே இங்கே இருந்த ஏதாவது நடந்துரும்டா, எப்படி படுத்துருக்கா போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து அப்படியே அவங்கள ஃபுல் கவர் பண்ணிவிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எனக்கு தானே அப்போ பாருடி என்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த பேக்கே அங்கே வச்சுக்கிட்டு இப்போது ஜங்கு அப்படியே வெளியில் வர்றாரு. வாயெல்லாம் பல்லாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஜிம்மின்னு, ஏய் என்னாச்சுடா? அதுவா என் பொண்ணாடி தூங்கிட்டு இருக்கேன், அதான் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வெளில வந்துட்டேன். ஓ சரி என்னடா நிஜமாவே உனக்கு ஸ்ருதியை பிடிச்சிருக்கா? ஆமாம், ஏன் இல்லை எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களை பார்த்தா எரிஞ்சு விழுகிற ஆள் நீனு, ஏன்னா அதிசயமா ஸ்ருதியை பார்த்தா மட்டும் தெரியல, சம்திங் ஏதோ ஒரு மாற்றம் எனக்குள். ஓஹோ ஏதோ ஒரு மாற்றமா? இதுக்கெல்லாம் காரணமே நீ தானடா. என்னை பற்றி சொல்லி எனக்குள்ள லவ் எப்படி இருக்குங்கிற மாதிரி நானே ஒரு இமேஜினேஷன் வச்சேன். அதே மாதிரியே வந்து நிற்கிறா ஸ்ருதி. அதை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? அதான் அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். நீ ரொம்ப லக்கிடா. என்ன சொல்கிற? நீ உன்னோட லவ்வை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. பட் நான் என்னோட லவ்வை என்னோட கரியருக்காக அப்படியே தூக்கி போட்டு போயிட்டேன்ல. நான் தான் எல்லாமே செல்ஃபிஷாக யோசிச்சிட்டேன். பரவாயில்ல ஜிமினா விடுடா, அதான் எல்லாம் மாறிடும், கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு அவர் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இங்கே ஒயின் சைடு பார்த்தாச்சுன்னா ஒயின் அந்த ரூம்லேயே அழுது பெட்டில் படுத்து தூங்கிட்டா. இப்போது ஸ்ருதி சைடு செம்ம தூக்கம் அப்படின்ட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓ ஆமாம்ல, நான் இப்போ சவுத் கொரியாவில் இருக்கேன். ஐயோ இவளுக்கு ஹெல்ப் பண்ண வந்த பாவத்துக்கு நானும் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே. இனி நான் என்ன பண்ணுறது? என் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம் என்னை தேடுவாங்களே. இங்கே ஒயன் வேறு என்ன பண்ணுறான்னு தெரில. ஒயன் ஆமாம் ஒயன் இருக்கால, அவளை வச்சு எப்படியாச்சும் இங்கேருந்து போயிடலாம். நீங்கள் அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியில் வரீங்க, பார்த்தா நீங்கள் எந்த கெட்டப்பில் இருக்கீங்களோ அப்படியே தான் இருக்கீங்க. அந்த 3 பட்டன் இன்னும் அதிலே ஓப்பன்லேயே தான் இருக்குது. உங்களுக்கு சென்ஸே இல்லை, அப்படியே வரீங்க. இதில் ஒயன் எங்கே இருக்கான்னு தெரியல. இது வேறு இவ்வளோ பெரிய மேன்ஷனாக இருக்குது. ஒவ்வொரு ரூமாக நான் தேடுறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போலையே. எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திடீர்னு முடிச்சுட்டே இருக்கீங்க. அந்த டைம் லிஃப்ட்டு ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அது ஜங்குக் தான். அங்கேருந்து நடந்து வரும்போதே ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. என்னாச்சு? ஏன் இன்னைக்கு இவன் இவ்வளோ அழகாக இருக்கான்? இல்லை என் கண்ணில் தான் ப்ராப்ளமா அப்படின்ட்டு ஆனை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது ஜங்குக் அவங்க பக்கத்தில் வந்து நின்றுட்டு, என்ன பொண்டாட்டி என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்க, என்ன சைட் அடிக்கிறியா? நான் ஏன் சைட் அடிக்கணும்?
நான்லாம் சைட்லாம் அடிக்கல. ஓ சரி, அப்போ மேடம் சைட் அடிக்கல. நான்லாம் சைட் அடிக்கல. சரி, என்ன இவ்வளோ தூரம் வெளியில் வந்து நிற்கிற? வயனை பார்க்கலான்னு பார்த்தேன், பட் ஆனால் அவள் எங்கே இருக்கான்னு தெரியல. ஓ வயனா? வயன் 3rd ஃப்ளோரில் இருக்கா. ஓகே, அப்போ நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. அப்போ ஜங்குக் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, என்ன பண்ணுற நீ? எங்கே போகிற? நான் தான் சொன்னேன்ல வயனை பார்க்க போகிறேன். சரி, நீ வயனை தானே பார்க்க போகிற, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைவு? அப்படின்ட்டு அந்த கையை பிடிச்சி அப்படியே ஜங்குக்கு மேலே அப்படியே பம்பாகி நிற்கிறீங்க. என்ன பண்ணுற நீ? இங்கே பார் பொண்டாட்டி, நீ என்கிட்ட எப்படி வேணாலும் இரு, ட்ரெஸ்ஸை நீ போடணும் கூட அவசியம் இல்லை. பட் நீ வெளியில் யார்கிட்டயாச்சும் பேச போகிறேன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன் ஸ்ருதி. ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? ஏன் இந்த ட்ரெஸ்க்கு எனக்கு ஒரு நான் என்ன அப்படி ரிவீலிங்காக போட்டிருக்கேன்? ரிவீலிங்கா? இந்த ட்ரெஸ் ஃபுல் கவராக தான் இருக்குது, பட் ஒரு இடத்த தவிர. அப்படின்ட்டு நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக் அவனோட கையெடுத்து அவங்க நெக்கு கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வரான். நீங்கள் என்ன என்ன பண்ணுற நீ? கவர் பண்ணும்ல, அதுக்கு தான். அதுக்கு நீ என்ன பண்ணுற? கையெடு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பிகாஸ் உங்களோட 2 கையை இன்னொரு கையால் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டான். அவங்களால எதுவும் பண்ண முடியல. இந்த பிளேஸ் என்னடி, நார்மலாக எல்லோரும் 2 பட்டன்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க, நீ என்ன அட்வான்ஸாக 3 பட்டன்ஸ்? என்ன மயக்கலான்னு பார்க்குறியா? மயக்கலானா? என்னடா பேசிகிட்டு இருக்க? நான் எதுக்கு ஒன்று மயக்கணும்? ஏன்னா ஆல்ரெடி உன் மேலே நான் பைத்தியமாக இருக்கேன், இன்னும் பைத்தியமாக்கணுங்கிறதுக்காக சஜஸ்ட் பண்ணுறியாடி? ஜி, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எண்ணம்லாம் கிடையாது. ஓ, அப்போ எதுக்காக இந்த 3 பட்டன்ஸை ரிமூவ் பண்ணியிருக்க? அது அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது, பெட்டில் கிடந்து குதின்னு போட்டு குதிச்சிங்கல்ல, ஸோ அந்த டைமில் இந்த பட்டன் வந்து அப்படியே அவிழ்ந்துருக்கும். ஸோ இதை நினச்சிட்டு அது நான் குதித்து விளையாடும்போது அது அவிழ்ந்துருச்சு. நான்லாம் வேணும்லாம் நான் பண்ணல. ஓ சரி, நான் என் பொண்டாட்டியை நம்புகிறேன் அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே கர்ஸ் பண்ணுறான். நீங்கள் ப்ளீஸ் கையை எடு. சரி ஓகே. ரூம் பிடிச்சிருக்கா? இல்லை, நீ பெட்லலாம் குதிச்செல்லாம் விளையாடுற, அந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கோ? பிடிச்சிருக்கா? சரி ஓகே. இப்போ நீ வயனை தானே பார்க்க போகிற? நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போ, நான் சோஃபாவில் ட்ரெஸ் வச்சுருக்கேன். ரூமில் ட்ரெஸ் இருந்துச்சா? ஆமாம், நான் வச்சேன். எப்போ? நீ தூங்கிட்டு இருந்த, ஸோ அந்த டைம் வந்தப்போ அப்படின்ட்டு அவர் இழுக்கிறாரு. வந்தப்போ பார்த்தேன்டி, நீ ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருந்த, ஸோ அதனால தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவரோட லிப்ஸை ரப் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, எதுக்கு இவன் லிப்ஸை ரப் பண்ணிகிட்ருக்கான், ஏதாவது பண்ணியிருப்பானா அப்படின்னு ஜங்குக்கே குறுன்னு பார்த்துட்டே இருக்கா. அப்போது ஜங்குக், என்னடி அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை. அப்போது நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த ரூம்குள்ளே போகலான்னு பார்க்குறீங்க. ஜங்குக்கும் பின்னாடியே வரான். நீங்கள் இதை பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போது நான் எதுவுமே சொல்லலையே. நீங்கள் பின்னாடி வந்துட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது? நான் பின்னாடி வந்தால் உனக்கு என்ன? நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். நான் தான் சொல்கிறேன்ல, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். மேனஸ் இல்லையா உங்களுக்கு? ஒரு பொண்ணு தனியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனால் நீங்கள் இப்படி தான் வந்து எட்டி பார்ப்பீங்களா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுலாம் எட்டி பார்க்கலாம் வரல, நான் என்னோடய ரூமுக்கு தான் வரேன். உங்களோட ரூமா? ஆமாம், இது என்னோடய ரூம் தான். அப்புறம் எதுக்கு என்ன இங்கே தங்க வச்சிங்க? பிகாஸ் நீ என்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப், ஸோ
நீ இப்போவே தங்கலாம்ல, அதனால தான். ஐயோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நீ ஒரு மாஃபியா இருந்தால் உனக்கு என்ன? எவ்வளோ கெத்து தெரியுமா என் புருஷன் மாஃபியான்னு சொல்கிறதுல. நீ என்னடானா ஒன்றுமே தெரியாமல் அப்படியே பயந்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லும்போது, உங்களுக்கு எப்படியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு மாஃபியா ஹஸ்பண்டாக இருக்க எனக்கும் இஷ்டம் இல்லை. ஓ இஷ்டம் இல்லையா? நீ இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் மட்டும் நான் விட்டுருவேனாடி அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வரா. என்ன பண்ணுற? அப்புறம் ஸ்ருதி தூங்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தேன், அதை விட ரொம்ப ஹாட்டாகவும் இருந்தேன். அப்புறம் இந்த ரூம் மட்டும் எனது கிடையாது. இப்போ வியர் பண்ணியிருக்கேன்ல இந்த ட்ரெஸ், அது கூட எனது தான். சொல்லக்கூடாது, என்னை விட நீ ரொம்பவே ஹாட்டாக இருக்க. இது ஓன் ட்ரெஸ்ஸா? ஆமாம், என் ரூமில் என் கபோர்டில் என்னோடய ட்ரெஸ் தான் இருக்கும். சரி, ட்ரெஸ்ஸு இல்லை அதனால தான் போட்டேன். இப்போ என்ன? ஒன்றும் இல்லை, புருஷனோட ட்ரெஸ்ஸு பொண்டாட்டி போடுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ட்டு உங்ககிட்ட வரா. எதுக்கு நீ பக்கத்தில் வர? ஏன் உனக்கு தெரியாதா? இங்கே பார் என்கிட்டேருந்து 10 அடி தள்ளியே இரு. அச்சோ பொண்டாட்டி, நான் உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட்ரி, நான் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ கூட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, பிகாஸ் நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். உன்னோட அனுமதி இல்லாமல் நான் உன்னை தொட மாட்டேன். ஓகேவா பொண்டாட்டி? ஸோ இதை நினச்சி பயப்படாத. பட் ஓவராக ஆடுனேன்னு வையன், எப்போவுமே என்னோடய கண்ட்ரோல் என் கையில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது. ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாம் நடந்துடும் அப்படின்ட்டு ஆன்னு பார்த்துட்டே இருக்கா ஸ்ருதி. இப்போ நீ ஸ்ட்ரைட்டாக ஒயனை பார்க்க போ, ஓகே அப்படின்ட்டு உங்கள் கண்ணத்தில் டேப் பண்ணிட்டு போகிறான். இங்கே நீங்கள் அப்படி ஆன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன இவன் இப்படிலாம் பேசுகிறான், இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போன அவனையே பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஒயன்கிட்ட பேசி இங்கேருந்து போகிற வழியை பார்க்கணும் அப்படின்ட்டு கொடுன்னு அந்த ட்ரெஸ் எடுத்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ஃபிட்டெல்லாம் பக்காவாக இருக்குது. எப்படி என்னோடய சைஸ் எல்லாம் கரெக்டாக தெரியுது? இன்னும் யோசனை வாங்கிட்டு வந்திருக்கானா? ஐயோ, எப்படி எனக்கு சைஸ் தெரிஞ்சுது? சரியான ஆளாக இருக்கான், என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வியர் பண்ணிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒயனோட ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜிம்மன் அங்கே ஒரு சோஃபாவில் அப்படியே ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்துட்டு, ஜிம்மன் ஸ்ருதி இங்கே என்ன பண்ணுற? இல்லை வயனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ சரி, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்ருக்க? இல்லை வயன் சொன்னது தான் யோசிச்சுட்ருக்கேன். என்ன சொன்னா? நான் அவளை விட்டுட்டு போயிருந்துருக்கக்கூடாதுல்ல ஸ்ருதி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவள் என் மேலே வச்சுருந்த ஹோப் கூட நான் வச்சுக்கலல்ல. என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்கு. ஏய் ஜிமின், இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்காதடா, ஒன்றும் இல்லை. ஒயன் இப்போ கோவமாக இருக்கா, சீக்கிரமாகவே எல்லாமே சரியாயிடும். நீ ஃபீல் பண்ணாத, நான் அவகிட்ட பேசுகிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு பேசு. நான் சொன்னால் கூட அவள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. கவலைப்படாத, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி உள்ளே போய் பார்க்குறா. பார்த்தா ஒயன் பெட்டில் நல்லா தூங்கிட்டுருக்கா. கண்ணெல்லாமே அழுது அவ்வளோ ப்ளஃபியாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஒயன் ஸ்ருதி வந்துட்டியாடி அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகிறா. ஸ்ருதி என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, ப்ளீஸ் ஸ்ருதி நீங்கள் இதை கூட்டிகிட்டு போயிடுடி. ஏய் ஒயன் என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுகிற? எனக்கு இங்கே இருக்க வேணாம், ப்ளீஸ் எனக்கு இதை கூட்டிகிட்டு போ. சரி காம் டவுன் ஆக, நான் பக்கத்தில் தானே இருக்கேன்,
ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்ட்டு அப்படி அழுகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு தீய பார்க்குறா. ஆமாம், நீ எப்படி இங்கே? அது ஒரு பெரிய கதை, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். நீ ஏன் இப்படி பண்ணுற வயன்? நான் என்ன பண்ணேன்? அவன் தான் என்னை தூக்கிட்டு வந்தான். ஓகே, அவன் தான் தூக்கிட்டு வந்தான். அதுக்காக இப்போ எதுக்கு அவனை இவ்வளோ ஹர்ட் பண்ணுற? நான் ஹர்ட் பண்ணுறேனா? என்ன ஸ்ருதி நீ எப்படி சொல்கிற? இந்த 3 வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? என்னை யாருமே புரிஞ்சிக்கல. அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போட்டுட்டு போயிட்டான். நான் தானே கஷ்டப்பட்டேன். அவன் கரியர் பார்த்து போயிட்டான்ல. இதை நினச்சி அழுகாத நாளே இல்லை. இப்போ கல்யாணத்துலேருந்து தூக்கிட்டு வந்துட்டு இப்போ அவன் கூட இருக்கணும்னு சொன்னான். எப்படி என்னால் முடியும்? ஓகே வயன், நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். அவன் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறான் வயன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீயும் இப்போ அவன் கூட சேர்ந்துட்டல்ல. என்னை யாருமே புரிஞ்சுக்கல ஸ்ருதி. என்னோட வலியை அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியுதுடி, நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. அதே மாதிரி அவனும் உன்னை விட்டுட்டு அப்படியே போயிட்டானா என்ன? அவனும் ஃபீல் பண்ணிட்டு தாண்டி இருக்கான். அவனுக்கு ஒரு பயம், அவனால் சக்ஸஸ் ஆகாமல் உன்னை நல்லா பார்த்துக்க முடியாதோங்கிற பயத்தினால தான் அவனை விட்டுட்டு போனானே தவிர அதர்வைஸ் அவனை விட்டுட்டு போகணும்னு நினைக்கலடி. என்ன ஸ்ருதி சொல்கிற? அவன் தோத்தே போனாலுமே நான் அவன் கூட தான் நிற்பேன். அவன் எப்படி என்ன அப்படி விட்டுட்டு போகலாம்? சரிடி, அதுக்காக பழசே நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? நீ என் மூஞ்சில் முழிக்காதேன்னு சொன்னாங்க ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் இப்போ வரைக்கும் வெளியிலே இருக்கிறான்டி. பார்க்கவே பாவமாக இருக்குது. ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. அவன் உன்னை வேணும்னுலாம் விட்டுட்டு போகல. அவன் ஃப்யூச்சர் நினச்ச ஒரு பயம், அதனால தான் விட்டுட்டு போனான். அதுக்காக அவனை மன்னிச்சு திரும்ப ஏற்றுக்கலாம்ல. ப்ளீஸ் வயன், புரிஞ்சுக்கோ. இப்போ நீ இவன் ஹர்ட் பண்ணிகிட்ருக்கேங்கிற பேரில் நீயும் தான் ஹர்ட் ஆகிட்டுருக்க. உனக்கு தெரியுதா? நீ இப்போ சொல்கிறல்ல என் லைஃப்பில் நீ ஜிம்மன் இல்லைன்னு சொல்கிறல்ல, உன்னால் ஜிம்மன் இல்லாமல் இருக்க முடியுமா? நீ அந்த கல்யாணத்தில் பண்ணிக்கிட்டா கூட உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. பிகாஸ் நீ லவ் பண்ணுறது ஜிம்மினை. அந்த ஒரு பிளேஸை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது வயன். புரிஞ்சுக்கோ. இருக்கிற டைமை ஹர்ட் பண்ணிக்காதீங்க. ஒன்னாலே ஜிம்மன் இல்லாமல் இருக்க முடியாது, ஜிம்மினாலே ஒன்றா பிரிஞ்சு இருக்க முடியாது. சரியா? யோசிச்சு முடிவிட, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கேருந்து போகிறா. இங்கே வயன் போகிற ஸ்ருதியை தான் பார்த்துட்டே இருக்கா. இப்போது ஸ்ருதி வெளியில் வந்துட்டு ஜிமின், ஸ்ருதி என்னாச்சு, என்ன சொன்னா? நான் அவகிட்ட பேசியிருக்கேன், நீங்கள் போய் அவகிட்ட பேசி பாருங்கள். அவள் நார்மல் ஆயிட்டாளா தெரியல. இனி எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்ட்டு ஸ்ருதியும் சொல்கிறா. அப்போது ஜிமினோ அப்படின்ட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா இங்கே வயன் நீஸை ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அப்போது ஜிமின் வயன் பக்கத்தில் உட்காந்துட்டு வயனோட தலையை அப்படியே கர்ஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே நிமிர்ந்து ஜிம்மினை பார்க்குறீங்க. அவங்க கண்ணெல்லாம் அவ்வளோ டியர்ஸ் ரெட் ஆகி நல்லா அழுது பஃபியாக இருக்குது. ஜிம்மினுக்கும் கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு. இதை பார்த்துட்டு வயன், ப்ளீஸ் வயன், என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடி. என்னால் நீ இல்லாமலாம் இருக்க முடியாதுடி. இந்த 3 வருஷம் நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் வேணும்னு பண்ணலை. எனக்கு ஃப்யூச்சர் மேலே இந்த பயத்தினால தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோவேன். ப்ளீஸ் டி, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட. நான் உன்னை இனி ஹர்ட் பண்ண மாட்டேன். உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்டி. ப்ளீஸ் வயன்,
எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கூடடி ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்சுறாரு. நீங்கள் அப்படியே டியர் ஐஸோட அவரே பார்த்துட்டே இருக்கீங்க. சொல்லுவா, நீ ஏதாச்சும் பேசுடி. நீ மட்டும்தான் இந்த 3 வருஷம் கஷ்டப்பட்டியா? நான் கஷ்டப்படல. தினம் தினம் ஒன்று நினச்சி அழுகாத நாளே இல்லை. எப்படிரா, எப்படி என்னை விட்டு போகணும்னு உனக்கு மனசு வந்துச்சு? என்னால் தாங்கவே முடியல. ஒரு கட்டத்தில் நான் சூசைட் பண்ண போயிட்டேன். அவ்வளோ வலிச்சது. என்னால் தாங்க முடியல தெரியுமா? ஜிம்மன், இனி என்னை விட்டு போக மாட்டேன்ல? இல்லை வாயன், நான் ஒன்று வந்துட்டு போக மாட்டேன். இனி நான் போக மாட்டேன். இப்போ உன் கூட இருக்கேன். உன்னை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் எனக்கு சான்ஸ் மட்டும் கொடு. ஐ மிஸ் யூ ஜெமினா, ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. எங்கள் ஜெமினோ அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகிறாரு. ஐ டூ மிஸ் யூ, I do miss you. I love you, and I still love you. I love you too, Jimina. I love you. அப்படின்ட்டு மாறி மாறி டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே ஸ்ருதி அப்படியே வெளியே நின்று இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. அப்போ பின்னாடி இருந்து ஜங்குக் ஸ்ருதி ஷோல்டரில் கை போட்டுட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, இப்போ தான் அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க, அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படின்ட்டு ஸ்ருதி அப்படியே தனியாக இழுத்துட்டு வரான். என்ன பண்ணுற? அங்கே தான் லவ்வர்ஸ் 3 வருஷம் கழிஞ்சு திரும்ப சேர்ந்துருக்காங்க. நீ என்னடானா நந்தி மாதிரி குறுக்க போய் நின்றுட்டுருக்க. அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி கொடுறி. அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்போ ஜங்கு அவங்களே அப்படி பார்க்குறான். ஏன் அப்படி என்ன பார்க்குற? இல்லை, நான் நினச்சி கூட பார்க்கல வயன் சீக்கிரமாகவே கன்வின்ஸ் ஆவான்னு. அப்படி என்ன தான் பேசினேன்? எனக்கு நல்லா தெரியும், வயனால் கண்டிப்பாக ஜிமினை மறக்க முடியாது. அதே மாதிரி தான் ஜிமினும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் புரிகிற மாதிரி அவளுக்கு சொன்னேன். அவளும் புரிஞ்சு ஏற்றுக்கிட்டா. அவ்வளோந்தான், சிம்பிள். அவள் ஃப்ரெண்டை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்க. ஃப்ரெண்டாச்சே, எப்படி தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியும்? ஃப்ரெண்டை பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க. ஏன் என்னை மட்டும் அப்படியே தள்ளி 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 வைக்கிற? எனக்கும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா தான் என்ன? உனக்கு ஏன் நான் சான்ஸ் கொடுக்கணும்? அதான் சொன்னேன்ல, உன்னை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணுறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ புரிஞ்சுக்கோ. இப்போவும் சொல்கிறேன் ஸ்ருதி, ஐ லவ் யூ ஸோ மச் டி. எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுங்கக்கிட்டேயோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததே இல்லை. நீ என்கிட்ட இருக்க உன் மேலே இருக்கிற லவ் அப்படி பீக்கில் போகுது. உன்னை வெறுக்கணுன்னே தோணல. நீ பண்ணுற க்யூட்னஸாக இருக்கட்டும், நீ உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், என்கிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும், நான் உன்னை டீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இன்ச் பை இன்ச் அப்படியே நான் உன்னை ரசிக்கிறேன். அவ்வளோ பிடிச்சிருக்குடி. ஏன் அப்படி என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? அதான் சொன்னல, தெரியல, நீ இருக்க எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஓ, அப்போ நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? என்ன? நான் இங்கே இருக்கிறதுனால தானே உனக்கு என் மேலே இருக்க லவ் அப்படியே பீக்கில் போகுது. ஸோ இப்போ நான் இங்கேருந்து போயிட்டேன்னா உனக்கு அந்த லவ் அப்படியே குறைஞ்சிரும்ல. ஸோ பேசாமல் என்ன இந்தியாவிலே கொண்டு விட்டுருங்களேன் அப்படின்னு சொன்ன ஜங்குக்கு அப்படியோ ஸ்ருதியை பார்த்து முறைக்கிறான். எதுக்கு முறைக்கிற? நான் ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டேன்னா அதை நான் மாற்றவே மாட்டேன். நீ என்ன தான் அழுது புலம்புனாலுமே உன்னை நான் இங்கேருந்து அனுப்ப போகிறது கிடையாது. ஓகே? ஸோ
இந்த தப்பிச்சு போகிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நீ இந்த மைண்ட்லேருந்து தூக்கி போட்டுரு. அதையும் மீறி நான் இங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தாட் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். இப்போ எவ்வளோ தூரம் உன் கூட எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த கண்ட்ரோலெல்லாம் அப்படியே லூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்னு அப்படியே திருன்னு ஒழிக்கிறா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல பிள்ளையா என்னை லவ் பண்ண பாரு, ஓகே? அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸில் லவ் யூ பண்ணாட்டி. அப்புறம் உன் புருஷனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே ஸ்ருதி ஆன்னு பார்த்துட்டே இருக்கா. இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி முழிக்கிறேன்னு. இதோட இந்த ஒரு வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கம்ப்ளீட் இன்னும் ஆகலை, ஏன்னா டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஸோ என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால நான் இது 2 ஷார்ட்டாக நான் கன்வெர்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள், ஏன்னா இந்த ஒரு ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ஒரு ஃபுல்ஃபில்லாக எந்த ஒரு சீனுமே மாற்றாமல் அப்படியே உங்களுக்கு நிறைய ஃபன்னோட நிறைய ரொமான்டிக்காக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாகவே வரும். நீங்கள் அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் எல்லோரும் லைக் போட மறந்துடாதீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. ஓகே, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ until stay healthy and stay happy. நான் மிஸ் லவ் யூ சாராங்க.